விசேஷமா இந்த அந்தி கிறிஸ்துக்கள் யாராகதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் போதனை செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா காணப்படுவாங்க. இதற்கும் வசனம் பார்த்தோம். அந்தி கிறிஸ்து எங்கிருந்து தான் எழும்புவாங்கன்னு சொல்லி கடந்த பாட்டுல பார்க்கும்போது உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த 1வது நூற்றாண்டுல அப்படி முளைத்து வரும்பொழுது அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்தே என்ன ஆகுறாங்கன்னா ஒரு கூட்டம் எழும்புறாங்க. அவர் குறித்து சொல்லும்போது உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தம்மிடத்தில் இழுத்து கொள்ளும்படிக்கு மாறுபாடானவைகளை என்ன பண்ணுவாங்க போதிப்பார்கள், அவர்களை ஓநாய் அப்படின்னு என்ன பண்றாருன்னா பவுல் சொன்னார். விசேஷமா அவர்களுடைய போதனையில என்ன காணப்படும் அப்படின்னு சொல்றாருன்னா வசனம் காணப்படாது, அவங்களுடைய ஓன் கற்பனை. கரெக்டா இல்லைங்களா? நான் நேற்று பரலோகம் என்ன பண்ணிட்டு போயிட்டு வந்தேன், வர்ற வழியே நரகத்தில் என்ன பண்ணேன், டீ சாப்பிட்டேன் இல்லைங்களா? தெரியாது. இந்த மாதிரி கதைகள் சொல்லுவாங்க. அதே போல் அவர்களுடைய போதனைகள் அவங்களுடைய விஷயங்களை பார்க்கும்போது பெருமை இருக்கிறத கூட நம்ம கவனிச்சோம். அப்போ கடந்த பாகத்தில் ரொம்ப அருமையாக ஆரம்பத்தில் அந்தி கிறிஸ்துவோடைய அறிமுகத்தை பார்த்துருப்போம். நம்பர் என்ன, அதாவது எதுக்குமே மீனிங் பார்த்துருக்க மாட்டோம். நம்பர்ன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்தி கிறிஸ்துன்றாங்க. டெக்னாலஜியை சொல்கிறாங்க. இன்டர்நெட் வந்தால் இன்டர்நெட் அந்தி கிறிஸ்துன்றாங்க. இதெல்லாம் உலகத்தின் நடைமுறை. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அருமையாக சகோதரர் வசனங்களை எடுத்து காமிச்சிருப்பார். அப்போஸ்தலன் யோவானுடைய கருத்து என்ன இந்த அந்தி கிறிஸ்துகளை குறித்து, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்கள் என்ன சொல்லுது, நம்முடைய கர்த்தர் இயேசு என்ன சொன்னார், அவரும் கிளியராக சொல்றாரு. கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, வருவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு எந்த காலத்தில் இந்த அந்தி கிறிஸ்துக்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்படியே நம்ம பழைய ஏற்பாடுக்குள்ளே போயிருப்போம். அதில் கடைசியாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா ரோமர்களுடைய கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காரணம், ரோமர்கள் அரசாட்சி காலத்தில் தான் கிறிஸ்துவே முதல்ல என்ன ஆகுறாரு, வர்றாரு. கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தாருன்னா தான் அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து என்ன ஆக முடியும்னா வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சோம். ஸோ இறுதியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது கூட கடைசியாக நம்ம பார்த்தோம்னா அவர்கள் உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்களை அவர்கள் ஒடுக்குவார்கள். எவ்வளோ காலம் ஒடுக்குவார்கள்னு பார்த்தோங்க, 6:30 அந்த 6:30 மணிக்கு இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும், அப்புறம் பிரேக் விடுவாங்க. ஸோ 3.5 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 3.5 ஆண்டுகளை நேரடியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்பொழுதுமே வேதாகமத்தில் ஒரு தண்டனையின் காலம், தீர்க்க தரிசனத்தில் வரக்கூடிய காலங்களை முதல்ல நாட்களாக நம்ம என்ன பண்ணணும், மாற்றணும். ஏன் பிரதர் வர்றதை அப்படியே வச்சுக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு நாளாக மாத்துறீங்கன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. இஸ்ரேல் மக்கள் 40 நாள் வனாந்தர பிரயாணம் போனாங்க, வேவு பார்த்த காரணம். அதுக்கு தண்டனை காலமாக 40 வருஷம் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். அதே போல இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது 3.5 வருஷம் இல்லைங்களா, ஒரு வருஷத்துக்கு 30 நாளா? ஆமான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 360 நாள் வேதாகமத்தில் காலக்கணக்கின் அடிப்படையில் நம்ம 365 நாள்னு வச்சிருக்கோம். பட் பிப்ளிக்கலாக நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனங்களில் தேவன் பயன்படுத்தின காலங்கள் மாதத்துக்கு 30 நாள். எப்படி அப்படின்னு கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்றது? அதெல்லாம் தெரியாது, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போகிற இடத்துல எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 30 நாள் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாமா? நீங்கள் நோவாவுடைய பேழைக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது, பேழைக்குள்ளே போக முடியாது, பட் இருந்தாலும் நோவா காலத்துக்குள்ளே நம்ம போகும்போது அங்கே ஜலம் வருது, மழை வருது, ஜலம் பேழையை சுற்றி என்ன ஆகுதுன்னா அப்படி தேங்கி நிற்கிது. அப்படி நீங்கள் வசன பகுதிகளை கவனித்து பார்த்தீங்கன்னா 150 நாள் ஜலம் என்னாச்சு, பிரவாகித்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது அப்படியே நோவாவுடைய வயசோட ஒப்பிட்டு பேசுவார் தேவன். உதாரணத்துக்கு 1ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில் அப்படியே இருந்துச்சுன்னா அது அப்படியே 5ஆம் மாதம் அப்படிம்பார். அதாவது 2ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் பார், 7ஆம் மாதம் 27ஆம் தேதியும் பார், 5 மாதம் சொல்லுவார். இந்த 5 மாச கணக்க அதே அதிகாரத்துல 150 நாள்னு பேசுவார். அப்போ 5 மாசத்துக்கு 150 நாள்னா கரெக்டா இல்லைங்களா? மாசத்துக்கு எத்தனை நாள்? 33 நாளா? 30 நாள் கரெக்டுங்களா? ஸோ அங்க எடுக்கலாம். அதே போல இஸ்ரேல் ஜனங்கள்ல அந்த வனாந்தர பிரயாணத்துல விசேஷமா மோசே போன்றவர்கள் மறிக்கும் போது 30 நாள் அவங்களுக்கு விசேஷமா என்ன பண்ணுவாங்கன்னா துக்கம் கொண்டாடும். 1 மாதம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல வசனங்கள் இருக்கு. பட் ஒரு இடத்த உங்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா காமிக்கிறோம். ஸோ இப்போ பார்ட் 2 அந்தி கிறிஸ்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கூட்டம் யாருன்றதை கடந்த பார்ட்டில் கண்டுபிடிக்கல. ஒன்று பார்த்தோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும்,
கேட்டின் மகனாக பாவ மனுஷன் வெளிப்படணும். பட் இப்ப வெளிப்பட மாட்டேங்கிறாங்க அந்தி கிறிஸ்துக்கள் அந்த காலத்துல. காரணம் என்னன்னா, ஏதோ ஒன்று தடை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தடை செய்கிறவனை நீக்கும் போது அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன ஆகும்னா பகிரங்கமா வெளியே வரும். இப்பொழுது அந்த அக்கிரமம் ரகசியமாக என்ன ஆகுதுன்னா கிரியை செய்யுதுங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஏதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாட்டுறது இப்போ சொல்லாமல் இருக்கோமா? ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். இப்போ பார்ட் 2ல இன்னும் டீட்டெயிலாக வசனத்துக்குள்ளே போகலாம். ஸோ முழுக்க இந்த பார்ட் 2 எந்த புஸ்தகத்திலேருந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் ஆஃப் ரெவலேஷன். ஸ்கேல் கொண்டு வந்திருக்கீங்களா? ஸ்கேல் கொண்டு வரலையா? பரவாயில்ல. ஏன் ஸ்கேல் கொண்டு வரணும்? பேப்பர் என்ன ஆகாது, பிரியாது. ரெவலேஷன் புக்கை எடுக்கும்போது பேப்பர்லாம் ஒட்டி இருக்கும். ஏன்னா அதிகமாக என்ன பண்ணியிருக்க மாட்டான் அந்த புக்கை. அங்கே போனால் வலுசற்பன்னு ஏதாவது வந்துச்சுன்னா, ஏன் இதையெல்லாம் ஏன் படிச்சுட்டு மத்தேயுவுக்கு போயிடலாம், சங்கீதம் போயிடலான்னு போயிடணும். ஸோ இன்னைக்கு முழுக்க தேவனுடைய கிருபையில் அடையாள பாஷையில் எழுதப்பட்ட இதை வெளிப்படுத்தும் விசேஷத்தை இது வரைக்கும் சில பாடங்களை நம்ம கொஞ்சம் டச் பண்ணியிருப்போம். பட் இன்னைக்கு கொஞ்சம் இன்னுமே டீட்டெயிலாக ஒரு அதிகாரத்துக்குள்ள முழுமையாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம போக போகிறோம். ஸோ வெளிப்படுத்த விசேஷத்துடைய அறிமுகத்தை நம்ம ஒரு முறை நம்ம வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஸோ திரித்துவம் இங்கே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கிளியரா வசனமே தெளிவா இருக்கு. தேவன் தான் இயேசு கிறிஸ்துனா எப்படி எடுத்திருக்கலாம் வசனத்தை? தேவன் ஒப்புவிச்சார் யோவானுக்குன்னு என்ன பண்ணிருக்கலாம்? ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாம். ரொம்ப கிளியரா தேவன் ஐடென்டிஃபை பண்றாரு. தேவன் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாரு? ஒப்புவித்ததும், இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களை அனுப்பி காட்சியில விஷன்ல யோவானுக்கு என்ன பண்றாங்கன்னா காமிக்கிறான். ஸோ ஏறக்குறைய கிபி 96ல் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்றாருன்னா இந்த ரெவலேஷன் புக்கை எழுதுறார். இவர் ஒரு பத்மு அப்படிங்கிற ஒரு தீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதியாக அங்கே என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்த விஷன் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி அவர் எழுதுறார். ஸோ இப்போ இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது விசேஷமாக இந்த 2000 வருஷம் சரித்திரம் இந்த புஸ்தகத்துக்குள்ளே இருக்குது. 2000 வருஷம் ஹிஸ்ட்ரி. அதாவது கிபி 96ல் யோவான் எழுதுறாருன்னா விசேஷமாக 96க்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது. 33லேருந்து கிபி 33லேருந்து விசேஷமாக 96க்கு அப்புறம் அப் டு இன்னைக்கு 2025 என்ன நடக்கும், கிறிஸ்துடைய ராஜ்யம் அந்த கடைசியில் என்ன நடக்கும், எல்லாமே இந்த புக்கில் இருக்கு. ஸோ அதில் ஒரு அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். இப்போ எந்த அதிகாரத்துக்குள்ளே போகிறோம்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம போகிறோம். ஸோ இதற்குள்ள அந்தி கிறிஸ்து குறித்து விளக்கங்கள் இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. பாருங்க, இந்த வசனத்துடைய துவக்கத்துல என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய அடையாளம் என்ன பண்ணுச்சு, வானத்திலே காணப்பட்டது. இது அப்படியே நேரடியாகவே எடுத்துக்கலாமான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், படிக்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா அடையாள பாஷை தான், பட் நேரடியாக எடுக்க முடியாது. காரணம் அங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படி இருக்கு. கவனிக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. பாருங்க, இதை நேரடியா எடுத்துக்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு ஸ்திரீ இல்லைங்களா சூரியனை ட்ரெஸ்ஸா போட முடியுமா? காஞ்சிபுரத்துல மார்ச் மாசமே வெளியே என்ன பண்ண முடியல, நடமாட முடியல. எங்கேயாவது ஊட்டிக்கு ஓடிடலாமான் இருக்கு இல்லைங்களா? சூரியனை எப்படி ட்ரெஸ்ஸா போடுறது? அப்போ இது நேரடியா எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்த போதிலும் நம்ம நேரடியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா என்ன ஆகாது, புரியாது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களுக்கு கீழே என்ன இருக்கான், டைல்ஸ்ல கால் வைக்கலாம் இல்லைங்களா? நிலாக்கு மேல ஏறி நிற்க முடியுமா? முடியாது. ஆனா கொடுக்கிறாரு. அடுத்து அவள் சிரசின் மேலே என்ன இருக்கு, 12 நட்சத்திரங்கள் இருக்கு. பட் இது ஏதோ ஒரு அடையாளத்தை பேசுதுங்கிறது மட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா கிளியரா புரியுது. சரி, யார் இந்த ஸ்ரீ அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கேள்விப்பட்டிருப்பீங்களா ஏதாவது? அது ஏன் பிரதர், நாங்கள் கேள்விப்பட்ட எல்லாத்தையுமே சொல்லுவோம், எல்லாமே நீங்க என்ன சொல்லுவீங்க? தப்பு, இது அப்படி வராது. யாரா இருக்கக்கூடுன்னு சொல்லி நிறைய பேர் யூகிச்சு ஒரு தவறான ஒரு புரிதலுக்கு போறாங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஏன்னா பின்னாடி வசனம் எப்படி இருக்குன்னா
இந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்க? கர்ப்பமா இருக்கிறாங்க. இப்ப கேள்வி, தலை மேல 12 ஸ்டார், கீழே சந்திரன், உடை சூரியன், இதுக்கெல்லாம் விளக்கம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. பட் கிளியரா இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ஸ்திரீ யார். ஏன் இந்த ஸ்திரீயுடைய காலு கீழே சந்திரன் இருக்கு? ஏன் இந்த ஸ்திரீயுடைய தலைக்கு மேல 12 ஸ்டார் இருக்கு? ஏன் இந்த ஸ்திரீ கர்ப்பவதியா இருக்கிறாங்க? எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். தொடர்ந்து 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 2ஆம் வசனம், அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். பாருங்க இந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் அடையாள பாஷை தான், நேரடியா நடக்கல. ஒரு நிறை மாத கர்ப்பிணி என்ன பண்றாங்கன்னா காணப்படுறாங்க. இவங்களுடைய வயிற்றுக்குள்ள உள்ள என்ன இருக்குன்னா ஒரு சிசு இருக்கு. இப்போ எப்படியாவது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு இந்த ஸ்திரீ அலறாங்க. பட் பெற்றெடுக்க முடியாத மாதிரி இந்த ஸ்திரீக்கு எதிரில் ஒண்ணு நிக்குது. அது என்னன்னா வலு சர்ப்பம். வாசிக்கலாம் அதிலே 3ஆம் வசனம். 3ஆம் வசனம், அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு இந்த வசனம். எங்க படிச்சோங்க? இப்பதான் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி தானியேல் 7ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணோம் படிச்சோம். பாருங்க, இப்ப தானியேல் 7ஆம் அதிகாரத்தை தேவன் எங்க கொண்டு வந்து லிங்க் பண்றாருன்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல லிங்க் பண்றார். தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா விசேஷமா எல்லா மிருகங்களுக்கும் பேர் கொடுக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலா தானியேல் 2ல சிலைக்கு ஈக்குவலா அங்க மிருகம் 7ஆம் அதிகாரத்துல தானியேல் கனவுல வருது. தானியேல் எல்லா மிருகத்துக்கும் பேர் கொடுத்தார். 4ஆவதா வர்ற மிருகத்துக்கு அவர் என்ன கொடுக்கல, பேர் கொடுக்கல. அது வேற்று உருவமா இருந்ததுன்னோட முடிச்சிட்டார். நமக்கு தெரியல, டைனாசர் மாதிரி ஒரு பொம்மை என்ன பண்ணாங்க அந்த இடத்துல, அந்த பிக்சருக்காக போட்டு வச்சுட்டான். பட் கிளியரா அந்த மிருகம் என்னன்னு வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுதுன்னா அதே 7 தலை 10 கொம்பு இல்லைங்களா, மேல முடி இருக்கு. யாருன்னு சொல்றாங்கன்னா ஒரு வலு சர்ப்பத்துக்கு அது என்னவா இருக்குன்னா அடையாளமா இருக்கு. சரி, வலு சர்ப்பம்னோட விட்டுருக்கலாம். அதுக்கு ஒரு கலர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். கலர் என்னன்னா சிவப்பான வலு சர்ப்பம். இப்ப ஸ்திரீ இங்க இருக்காங்க, வலு சர்ப்பம் இங்க இருக்கு. இந்த காட்சி எங்க நடக்குதுன்னா வானத்துல. கரெக்டா இல்லைங்களா? இப்ப இது ஒரு விஷன். இப்ப இந்த வலு சர்ப்பம் ஏன் நிக்குதுன்னா இந்த ஸ்திரீ குழந்தையை பெற்றெடுத்தா அந்த குழந்தை என்ன பண்ணிடலாம், விழுங்கிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாசிக்கலாம். 4ஆம் வசனம், பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பாருங்க, தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். இப்பொழுது ஏதோ ஒண்ணு தடை செய்கிறது அதுல இருந்து நீக்கப்பட்டாதான் இது என்ன ஆகும், வெளியே வரும்னு சொல்லி பார்த்தோம். எங்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வலு சர்ப்பம் நிக்குது. இது என்ன பண்ணுது, அந்த பிள்ளையை பச்சித்து போட ரெடியா இருக்குது. இப்ப இங்க தடை செய்யற மாதிரி என்ன காணப்படுதுன்னா விசேஷமா இந்த அந்தி கிறிஸ்துக்கள் வெளியே வராம இருப்பதற்கு அந்த நாட்கள்ல தடையாக இந்த வலு சர்ப்பம் என்ன ஆகுதுன்னா காணப்படுது. வலு சர்ப்பம் மட்டும், இதுக்கு இன்னும் எதுவுமே விளக்கம் பார்க்கல. இப்போதைக்கு அந்த வெளியரங்கமா இருக்கிறத மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து டைரக்டா என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்துல இந்த ஸ்திரீயை குறித்து கிளியரா பார்க்கலாம். இந்த ஸ்திரீ யாருன்றது என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது மரியாளா இல்ல வேற ஏதாவது பத்தி பேசுதான். அடுத்து வலு சர்ப்பம் யாருன்னு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த ஸ்திரீயுடைய வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தை யாருன்னு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். இதை 3 கண்டுபிடிச்சாதான் இது என்ன கான்செப்ட் சொல்ல வருதுன்னு என்ன பண்ணணும் புரிஞ்சுக்க முடியும். நீங்க சொல்லுங்க, நம்முடைய வேதாகம அறிவின்படி வேதத்துல சூரியன் என்றால் எதை குறிக்கும் அல்லது யாரை குறிக்கும்? பிதாவாகிய தேவனா? கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கு, தண்ணி இருக்கு. வசனம் வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த வசனம் யாரை பத்தி பேசுதுங்க? இது வரைக்கும் இந்த வசனத்தை படிச்சதே இல்லையா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில? நிறைய முறை படிச்சிருக்கோம். இப்ப யார சொல்றது, இயேசு கிறிஸ்து சொல்றதா பிதாவாகி தேவனை சொல்றதான்னு தெரியல. அதான் பிரச்சனை.
அதாவது என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன பண்ணும்? உதிக்கும். இந்த வசனம் யாரை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை பத்தி அங்க பேசிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேதாகமம் என்னவாக சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஸ்திரீ யாருன்னு கண்டுபிடிக்கல. ஜஸ்ட் சூரியன் என்ன, சந்திரன் என்ன, நட்சத்திரம் என்ன, இதுதான் கண்டுபிடிக்க போறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மல்கியா 4:2 படி நீதியின் சூரியன் என்று என்ன பண்றாருன்னா தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துறார். ரொம்ப ஆப்டா இருக்கு. இப்ப கேள்வி, நீதியின் சூரியன் யாராவது ட்ரெஸ்ஸா போட முடியுமா? இல்ல, நான் சொல்றது லிட்டரலான சூரியன் கிடையாது. இந்த நீதியின் சூரியன் என்னும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாராவது ட்ரெஸ்ஸா போட முடியுமா? அப்படி ட்ரெஸ்ஸா போட்டா அவங்க தான் அந்த ஸ்திரீ. வசனம் கொடுக்கட்டுங்களா? கன்ஃபார்ம் பண்றீங்களா? கலாத்தியர் 3:26. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இந்த வசனம் என்ன சொல்லுது? பவுல் என்ன பேசுறார்? ஞானஸ்தானத்துடைய முக்கியத்துவத்தை பேசுறார். யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டீங்க? தரித்து கொண்டீர்களே. தரித்து கொண்டீர்களேன்னா என்ன அர்த்தம்? அணிந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வெள்ளை சட்டை அணிந்திருக்கிறார், தரித்து கொண்டிருக்கிறார்னா அவரை பார்த்தா வெள்ளை சட்டை என்ன ஆகும் தெரியும். இப்ப நமக்கெல்லாம் காமனா என்ன பேருங்க? கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமோ அத்தனை பேரும் யாரை தரித்திருக்கிறோம்? அப்ப நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பேசும்போது யார் அந்த பேச்சுல வெளிப்படணும்? வெளிப்படும். கரெக்டா இல்லைங்களா? நம்ம செய்யக்கூடிய செய்கையில யார் யார் வெளிப்படணும்? நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனையில யார் யார் வெளிப்படணும்? இதுக்கெல்லாம் பவுல் எழுதுறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படின்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கல என்னன்னா, ஒருத்தர் எதை தரிச்சுக்கிறாங்களோ மற்றவங்க பார்க்கும்போது அது தெரியும். இப்ப நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளை பார்த்தா யார் தெரியணும்? கிறிஸ்து தெரியணும். இப்ப நம்ம வீட்டுக்கே ஒருத்தர் வர்றாரு, நீங்க ஏதோ கிறிஸ்தவர்கள்ன்றீங்களே, எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது, எனக்கு உங்க கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க காமிங்க அப்படிங்க. என்ன பதில் சொல்லுவோம்? வீட்டில் எங்க 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 போட்டோ இருக்குன்னு என்ன பண்ணுவோம்? எப்படி ஏசு கிறிஸ்துவிட்ட போலாம். ஏசு கிறிஸ்துவிட்ட அப்போஸ்தலர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் பிதாவே பிதாவேன்னு என்ன பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க, பிதாவை எங்களுக்கு என்ன பண்ணுங்க காமிங்க. என்ன சொன்னார்? வெயிட் பண்ணுங்க, நான் ஃபோட்டோ வச்சிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு வரும்போது வீட்டிலேருந்து என்ன பண்ணுறேன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னாரா? என்ன சொன்னார்? அதாவது பிதா எப்படி இருப்பாருன்னா, என்னுடைய கிரியைகள் பார்த்துட்டீங்கல்ல, என்னை பார்த்துட்டீங்கன்னா பிதாவை என்ன பண்ணதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. அப்படின்னா அவரும் பிதாவும் ஒன்னா இருக்காரு. என்ன அர்த்தத்துலன்னா அவரு தான் பிதான்ற அர்த்தத்தில் இல்லை, அதையும் தவறாக புரிஞ்சுக்கூடாது. பிதாவுடைய செயல்பாடுகள், அவருடைய பண்புகள் அவருடைய குமாரனுக்குள்ள அப்படியே இருந்துச்சு. இப்போ நம்மலாம் கிறிஸ்தவர்கள், நம்ம கிட்ட எங்களுக்கு கிறிஸ்துவை காமிங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? என்னை கண்டவன் ஒருபோதும் கிறிஸ்துவை இனிமேல் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது. அப்ப என்னை கண்டவன் கிறிஸ்துவை கண்டான்னு என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பா சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே பலவீனமா தான் இருக்கிறோம். அட்லீஸ்ட் அந்த அந்த வார்த்தையை உச்சரிக்கிற அளவுக்கு நம்முடைய நடக்கைகள் இருக்கும் பட்சத்து தான் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா பேர் மட்டும் எப்படி வச்சுக்கோ, மோசஸ், கரெக்டா இல்லைங்களா, ஜோசப், டேவிட்னு இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட் பேர் வச்சுக்கலாம். பட் பேருக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன பண்ணணும் இருக்கும். அப்ப அந்த ஸ்திரீ யாருன்னு ஒரு வரியில சொல்லணும்னா, யார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் நீதியின் சூரியனை உடையாக அணிந்து கொள்றார்களோ அந்த ஸ்திரீக்கு ஒரே பேர். இப்போ நம்மளாம் தனித்தனியா இருக்குமே, எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்மள 10 பேர் பேப்டிஸ்ட் எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 10 பேரையும் அந்த ஸ்திரீன்ற இடத்துல ஒப்பிடணும். என்னன்ற பேர்ல காமன் டேர்மா ஒப்பிடுறது? சபை, கிறிஸ்துவின் சபை. படிச்சோமா இல்லைங்களா? சரீர அவயங்கள் அநேகம், கை இருக்கு, கரெக்டா இல்லைங்களா, விரல் இருக்கு, கண் இருக்கு, வாய், இப்படி ஒவ்வொரு அவயம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயமா செயல்பட்டாலும் சரீரம் எத்தனை தான்? ஒண்ணுதான். அவயம் அநேகம், சரீரம் எத்தனை தான்? ஒண்ணுதான். சரீரத்துக்கு தலை யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு. அப்ப அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு கிளியரா பாக்குறோம்னா ஒட்டுமொத்த சபை.
ஏன்னா உண்மையான திருச்சபை சூரியனை ட்ரெஸ் என்ன என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா போடும். உதாரணத்துக்கு பவுல் எடுத்துங்க, பவுல் சபை தானே நம்புறோம்ல நம்ம. பவுல் கிட்ட போய் பவுல் எங்களுக்கு கிறிஸ்துவை காமிங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? அவரை காமிக்கிற அளவுக்கு நம்ம இல்லை. ஆனா ஒரு இடத்துல பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. அப்ப சூரியன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்திரீனா என்னன்னு என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சந்திரன்னா என்ன? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன வித்தியாசம் பிரதர்? சூரியன் மஞ்சள் கலர்ல இருக்கும், சந்திரன் ஆமா. சூரியன் கொஞ்சம் அதிக வெளிச்சம் கொடுக்கும். சந்திரன் சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் என்ன பண்ணும், கொடுக்கும். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது அங்க சொல்லப்பட்ட வசனம் என்ன இருக்குன்னா, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன பண்ணாங்க, கண்டார்கள். அப்ப அந்த பெரிய வெளிச்சம் என்னன்னா கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் அல்லது கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர். பெரிய வெளிச்சம் சூரியன். அப்ப அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துல வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்துச்சு ஒண்ணு, ஆனா இந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கல. ஆனா கொஞ்சம் தேவனுடைய நீதி என்னன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதுதான் சந்திரன். அவ்வளவுதான். நியாய பிரமாணம் வாசிக்கலாம். மத்தேயு 4:15. மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. பாருங்க, உண்மையான காஸ்பல் லைட் இயேசு கிறிஸ்து வரும்போது தான் வந்துச்சு சூரிய வெளிச்சம். ஆனா அதுக்கு முன்னாடி உலகமே இருட்டில் இருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் ஒரு நிலா வெளிச்சத்தில் என்ன பண்ணாங்க, நடந்தாங்க. அந்த நிலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாய பிரமாணம். கிளியரா எழுதுறார் பவுல் ரோமர் 8:3. வாசிக்கலாம். ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது நியாயப்பிரமாணம் எப்படி இருந்துச்சுன்னா பலவீனமா இருந்துச்சுன்னு இருக்கு. நம்ம நல்லா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நியாயப்பிரமாணம் பலவீனம் கிடையாது. நியாயப்பிரமாணத்துடைய சட்ட திட்டங்களை மனிதர்கள் பலவீனமா இருந்தனால அவங்களால என்ன பண்ண முடியல, கைக்கணும் முடியல. ஆனா அதே ஒரு பூரண மனுஷன் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அப்ப சந்திரன் என்பது நியாயப்பிரமாணம், ஸ்திரீங்கிறது உண்மையான சபை. ஏன் சூரியனை உடையா போட்டிருக்காங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காங்க, கேரக்டரை தரிச்சிருக்கிறாங்க. இப்போ உண்மையான சபை என்னும் ஸ்திரீயின் தலை மேல 12 நட்சத்திரம். அது என்ன? 12 கோத்திரத்துக்கும் உண்மையான சபைக்கும் என்ன பண்ண முடியாது, சம்மந்தப்படுத்த முடியாது. மேபி ஆவிக்குரிய அர்த்தத்தில் அதை சொல்லலாம். கிளியரா சொல்லணும்னா அப்போதே சகோதரர் சொன்னாங்க 12 அப்போஸ்தலர். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அநேக இடங்கள்ல வசனம் படிக்கிறோம். எபேசியர் 2:20 படிக்கிறோம் இல்லைங்களா? உண்மையான தேவனுடைய கிறிஸ்துவுடைய சபைக்கு அஸ்திபாரமே யாருன்னா 12 அப்போஸ்தலர்கள். இன்னைக்கும் பாருங்க 12 அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்முடைய விசுவாசமாவே இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? இன்னைக்கு நம்மள யாராவது நம்ம வீட்டில் பிறக்கக்கூடிய பசங்களுக்கு 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்றோமா, ஆபிரகாம் பண்ண மாதிரி? ஏன் பண்றதில்ல? நம்ம பைபிள் இருக்குல்ல. ஏன்னா அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அது பண்ண வேணாம், அது அவசியம் இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம உணவு உட்கொள்றோம், ஏதாவது உணவு உட்கொள்ள வேணாம், இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கா நமக்கு? ஆண்டவர் சொல்லிட்டாரு சில விஷயத்த சாப்பிடாம இருக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது. பட் கிளியரா என்னன்னா வாய்க்குள்ள போறது யாரும் என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து வெளியே வர்றது என்ன பண்ணும்? அப்ப இன்னைக்கு பிரமாணமே பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல ரொம்ப கிளியரா இருக்கு. நம்முடைய நடைமுறை தான் கரெக்டா இருக்கணும் இல்லைங்களா? போடக்கூடிய உடையோ அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய உணவோ வெளியரங்கமா செய்யக்கூடிய எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் அடுத்தது நம்ம சரி பண்ணிக்கலான்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. அப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாருங்க. இப்ப அந்த ஸ்திரீ மரியாள் அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மரியாள் தலை மேல 12 அப்போஸ்தலர்கள் எப்படி சூட் ஆகும்? ஒருபோதும் அது என்ன ஆகாது தெரியுங்களா? தேவனுடைய திட்டத்துல எங்கேயுமே சூட் ஆகாது. மரியாளே பின்னாடி ஒரு கிறிஸ்தவ அழைப்புக்குள்ள ஒரு சகோதரியா உள்ள வராங்க. அப்போஸ்தலர்ல படிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல. பரிசுத்த ஆவி இறங்கும் போது அங்க 120 பேர் இருக்கிறாங்க. அதுல இவங்களும் என்ன பண்றாங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்திருக்கணும் நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். அப்ப கிளியரா பாக்குறோம்
ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாங்க, மெய்யான ஒரு சபை அடையாளப்படுத்துது. சூரியனுங்கிறது அவருடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தரிச்சிருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு காலு கீழே சந்திரன்? என்ன அர்த்தமா இருக்கும்? அப்படியே சொன்னோம், நியாயப்பிரமாணம் ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண, இனிமேலும் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை கிடையாது. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மேற்பட்டவர்கள். நம்ம விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு பாவம் பண்ணா ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மேல நிக்கிறோம் கிறிஸ்தவர்கள். காரணம் என்னன்னா, அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார். கரெக்டுங்களா? ஏன் தலை மேல 12 நட்சத்திரம்னா யாரை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோம்? எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் இல்லைங்களா? அப்ப உண்மையான மெய் திருச்சபையில பெஸ்ட் யாருன்னா 12 அப்போஸ்தலர்கள். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 1000 பேர் வரலாம் இந்த அழைப்புக்குள்ள, ஆனா 12 அப்போஸ்தலர்கள் அளவுக்கு சாக்ரிஃபைஸ் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அவங்க எக்ஸாக்டா கிறிஸ்துவுடைய ரோல் மாடல் அப்படியே காப்பி பண்ணவங்கன்னு பார்க்கணும். அப்ப கிளியரா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அந்த ஸ்திரீ என்னவா இருக்கிறாங்க? கர்ப்பமா இருக்கிறாங்க. இதை நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, ஆதி கால திருச்சபை வயிற்றுக்குள்ள ஒன்ன வச்சுட்டு இருக்கு, அதை வெளியே தள்ள முயற்சி பண்ணுது. அதுதான் அந்த குழந்தை வடிவத்தில் இருக்கு. அதை வெளியே தள்ள முயற்சி பண்ணுது. வெளியே தள்ளனா ஆபத்து நிக்குது. யாருன்னா வலுசற்பம், சிவப்பான வலுசற்பம். இது அப்படியே அந்தி கிறிஸ்து ஆங்கிள் கொண்டு போனோம்னா, ஆதி கால திருச்சபையிலே 2 இருந்துச்சு. உண்மையான கோதுமை மலிகள் வளரும் போது அதுக்குள்ள எதுவும் இருந்துச்சு, கலைகள். கரெக்டா இல்லைங்களா? இப்ப வயிற்றுக்குள்ள இருக்கிற என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நீங்க நல்லா அந்த ஊமையை யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவரே நீங்கள் நல்ல நிலத்தில் நல்ல மணிகளை தானே விதைச்சீங்க, கலைகள் எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, சத்ரு அதை என்ன பண்ணா அப்படின்னா அந்த கலையை பிரிச்சிடலாமான்னு அவர் சொல்றாரு, வேணாம், வளர விடுங்க, கடைசி என்ன பண்ணிக்கலாம், அறுத்துக்கலாம். அப்ப அந்த விஷயத்துல பாக்குறோம், கோதுமை என்பது மெய்யான சத்தியம், கலை என்பது தவறான ஒரு போதனை. அப்ப இந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா பாக்குறோம், மெய்யான திருச்சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போலியான கூட்டம். இந்த போலியான கூட்டத்தை தான் என்ன சொல்றோம்னா அந்தி கிறிஸ்துக்கள். ஆரம்பத்துல உள்ள இருக்கிறாங்க, ரகசியமா என்ன ஆயிட்டு இருக்காங்க, கிரியை செய்யறாங்க, வெளிப்பட முடியல. அதுக்கு ஒரு ஆபத்து என்ன ஆயிட்டு இருக்கு, தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. ஆனா ஒரு பீரியட்ல என்ன ஆயிடுவாங்க, வெளியே வந்துடும். ஸோ வாசிக்கலாம், அது என்னன்றதை நம்ம போன விஷயத்திலே கூட பார்க்கிறோம். யோவான் 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். பாருங்க, கிளியரா சொல்றாரு, அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல, நம்மை விட்டு என்னானாங்க. ஒரு சர்டன் பீரியட்ல இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகள் தனியா என்ன ஆகிறாங்கன்னா வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னா, அந்த ஸ்திரீயுடைய காட்சியெல்லாம் பார்த்துட்டோம். இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு அங்க என்ன ஆகுதுன்னா, ரகசியமா கிரியை செய்யுது, வெளிப்படாம இருக்கிறதுக்கு அங்க ஒன்று தடை செய்யுது. தடை செய்யறது என்னன்னா சிவப்பான வலு சர்ப்பம். ஆனா தெசலோனிக்கேர்ல அப்படி வசனம் இல்லை, அங்க தடை செய்கிறவன் அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. இப்ப நம்ம இந்த ஸ்திரீயை குறிச்சு ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஸ்திரீயை நம்ம கிளியரா பார்த்துட்டோம். ஸ்திரீ யாருன்னா உண்மையான திருச்சபை, ஆதிகால திருச்சபையுடைய ஆரம்பம். அவங்களுக்கு அப்போஸ்தலர்கள் தான் பேஸு. அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள் கிடையாது, நியாயப்பிரமாணத்துக்கு மேற்பட்டவர்கள். அவர்கள் கிறிஸ்துவுடைய உண்மையான சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருக்காங்க, தரித்து கொள்றாங்க. அதனாலதான் அவர்கள் கிறிஸ்தவர்களே பேரு. ஆனா அவர்களுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கு, கர்ப்ப வேதனைப்படுறாங்க. இந்த பிள்ளைய வெளியே தள்ளணும்னு என்ன பண்றாங்க, அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா வெளியே தள்ளலாம் பச்சித்து போடுறதுக்கு எது ரெடியா இருக்குன்னா வலு சர்ப்பம். அந்த வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை யாருன்னா உண்மையான திருச்சபைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு போலியான ஒரு கூட்டம். இப்ப இதுல இருந்து அப்படியே அந்த பக்கம் போலாம், ஒரு சிவப்பான வலு சர்ப்பம் நிக்குது இப்ப காட்சியில். இப்ப நேரா நீங்க கிறிஸ்தவர் சரித்திரத்துக்கு போயிடணும். ஆதிகால திருச்சபையின் காலத்துல ஏதோ ஒண்ணு ஃபுல் அத்தாரிட்டியில் இருக்கு, தடை செய்யற கண்டிஷன்ல. அதுக்கு ஒரே ஒரு க்ளூ தான் கொடுக்குறாரு, வலு சர்ப்பம் சிவப்பு கலர்ல இருக்கு. நீங்க வேதாகமத்துல இதே வலு சர்ப்பம் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா வரும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 2-3 இடத்துல வரும். அது 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து பேசப்பட்டிருக்கும். அநேக இடங்கள் இந்த வலு சர்ப்பம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா சிவில் கவர்மெண்ட்டுக்கு அடையாளம், கவர்மெண்ட்ஸ்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அடையாளமா இருக்கும். அது மட்டும் ஜஸ்ட் உள் வாங்கிக்கலாம். அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட்
கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் தான் எதற்கு அடையாளம்னா இந்த வலு சர்ப்பம். அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன இருந்துச்சுன்னா 7 தலை 10 கொம்பு. ஸோ யார் இந்த கவர்மெண்டா இருக்கும்? ஆதிகால திருச்சபையில கண்ட்ரோல்ல வச்சிருந்த கவர்மெண்ட். நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து விரும்பல. ரோமன் கவர்மெண்ட். ஏன் பிரதர் இந்த ரோமன் கவர்மெண்ட், சிவில் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ரோமன் கவர்மெண்ட் ஏன் வந்து இந்த வலு சர்ப்பத்துக்கு ஒப்பிடுறோம்னா, இந்த வலு சர்ப்பத்து மேல 7 தலை இருக்கு, 10 கொம்பு இருக்கு. ஆக்சுவலா உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம் 1ஆம் நூற்றாண்டுல அங்க வந்து வெளியரங்கம் ஆகும்போது யாருடைய அரசாட்சி அங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோமர்கள். ரோமர்கள் எதற்கு அகைன்ஸ்ட்னா, கிறிஸ்டியானிட்டினாவே ரோமர்களுக்கு என்ன ஆகாது, பிடிக்காது. ஒரு காலம் வரைக்கும் பிடிக்காது. அந்த ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்காது. அந்த ரோமர்கள் கண்ட்ரோல்ல 7 தலை இருந்துச்சு, 10 கொம்பு இருந்துச்சு. இதே தான் தானியேல் 7ஆம் அதிகாரத்திலும் பேசுவார். இந்த 10 கொம்பு என்னவா, அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம் பேசுவார். அப்ப இந்த ரோமன் கவர்மெண்ட் காலத்துல எழும்பின 10 விசேஷ கவர்மெண்ட்ஸ், அதுதான் 10 கொம்பு. இந்த வலு சர்ப்பத்துடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த வலு சர்ப்பத்தின் காலத்துல இருந்த 10 கிங்ஸ்ன்றது கிங்டம் நம்ம சொல்றோம். அது யாருன்றதை வாசிக்கலாம், இந்த பேர் மட்டும் வாசிக்கலாம். ஆக்சுவலா இத்தனை கண்ட்ரீஸுமே அண்டர் ரோமன் எம்பையர் கீழ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர்லி செஞ்சுரிஸ்ல இருந்தாங்க. வாசிக்கலாம். இங்கிலாந்து, போலந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க். பாருங்க, இந்த 10 நாடுகள் யாருடைய அண்டர்ல இருந்துச்சுன்னா த ரோமன் எம்பையருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜ்லயே. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 தலையை பார்க்கல, 10 கொம்பு மட்டும் பார்த்துட்டோம். இந்த வலு சர்ப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோமன் கவர்மெண்ட்னு பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு 7 தலை இருக்கு, 10 கொம்பு தான் பார்த்துருக்குறோம். 7 தலை என்னன்னா, ஆக்சுவலா இந்த ரோமன் கவர்மெண்ட் 100 வருஷம் 200 வருஷம்லாம் உலகத்தை ஆட்சி பண்ணல. அவங்களுடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பீரியட் இருந்துச்சு. அந்த ஆட்சி காலத்தை 7ஆ என்ன பண்றாருன்னா தேவன் பிரிக்கிறார். 7 தலை, ஒரு தலை கீழே ஒரு குறிப்பிட்ட காலம். ஸோ அந்த 7 தலையை இங்கே நம்ம போட்டிருக்கோம். பிரதர் இங்கே வாசிப்பாரு, ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. ஏன் இந்த 7 தலையை நம்ம போட்டிருக்கோம்னா, அடுத்த பார்ட்டில் ஒரு முக்கியமான வசனம் இந்த தலையை பற்றி என்ன பண்ணணும்னா பேசும். அது எக்ஸாக்டாக அந்த ப்ராஃபஸி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஆகும். ஸோ இந்த காலங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிங்க பிரதர். கிபி 314 முதல் 395 வரை இம்பீரியல் ரோம். கிபி 403 முதல் 476 வரை வெஸ்டர்ன் எம்பையர். கிபி 476 முதல் 495 வரை ஹெர்ரோலி. கிபி 489 முதல் 539 வரை அஸ்திராகோத்ஸ். கிபி 539 முதல் 1799 வரை பேப்பல் ரோம். கிபி 1799 முதல் 1870 வரை பிரெஞ்சு டைனாஸ்டி. அதற்கு பின் விக்டர் இம்மானுவேல் அரசாட்சி. பாருங்க, ஆக்சுவலா 7 காலங்களா நம்ம பிரிச்சிருக்கிறோம். இந்த 7 காலங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஃபுல்லா நம்ம ஹிஸ்டரிக்குள்ள போகணும். பட் சில பாயிண்ட் மட்டும், உதாரணத்துக்கு அஸ்ட்ராகோஸ்னு ஒன்று இருக்கு, பேப்பல் ரோம்னு ஒன்று இருக்கு, பிரெஞ்சு டைனஸ்டின்னு இருக்கு. அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த காலங்கள் வரும்போது அந்த குறிப்பிட்ட பேர் சம்பந்தப்பட்டவங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த கவர்மெண்ட் என்னாச்சுன்னா இருந்துச்சு. பேருன்றது அவங்க ஒரு வகையான ஐடென்டிஃபிகேஷன் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கலாமே, இப்போ வெஸ்டர்ன் எம்பையர்னு இருக்கு, கிபி 400லேருந்து 476. ஆக்சுவலா நீங்க ரோமுடைய கவர்மெண்ட்டுடைய காலத்தையே நீங்க அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா, ரோம் கொஞ்ச நாள்ல 2ஆ வந்து பிரிஞ்சுச்சு, வெஸ்டர்ன் எம்பையர், ஈஸ்டர்ன் எம்பையர். அங்க சொல்லப்பட்ட வெஸ்டர்ன் எம்பையருங்கிறது அங்க ஒரு ரூலிங் கவர்மெண்ட் மாதிரி. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிரெஞ்சு டைனஸ்டின்னு இருக்கு. அப்படின்னா 17th செஞ்சுரி வரும்போது அங்க பிரான்ஸை பேஸ் பண்ணி அங்க என்ன ஆகுதுன்னா சில காரியங்கள் நிகழுது. அது வந்து என்னன்றது நம்ம என்ன பண்ணுவோம்னா பாடத்துல பார்ப்போம். அதுக்கப்புறம் விக்டர் இமானுவேல் ஆட்சின்றது அதுக்கு பின்னாடி வந்த மன்னர்கள் கீழே அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த போப்பு விசேஷமா, இந்த போப்புன்னு சொல்றேன் விசேஷமா, இந்த ரோமன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 காலங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பிரிக்கிறாங்க. இதுல இந்த 7 தலையில ஒரு தலை சாவுக்கு ஏதுவாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காயப்படும். அது வந்து பார்ட் 3ல இதுல எந்த தலை அடி வாங்குச்சுன்னு என்ன பண்ணுவாருன்னா பிரதர் உங்களுக்கு கேட்பார். ஸோ இப்போ இந்த பேசிக் விஷயத்தை மட்டும் நம்ம கொண்டு வரலாம். ஸ்திரீ யாருன்னா மெய் சபை, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அடுத்து சூரியன் யாருன்னா கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். சந்திரன் யாருன்னா நியாயப்பிரமாணம். அந்த ஸ்திரீக்கு உள்ளேயே இருந்து
வெளிப்படாம கொஞ்ச காலம் இருந்தது அந்த குழந்தை யாருன்னா அந்தி கிறிஸ்துக்கள். அடுத்து வலுசற்பம் யாருன்னா ரோம சாம்ராஜ்யம். இல்ல பிரதர், அந்த ஸ்ரீ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வேற ஒருத்தங்களை குறிக்கும்னு எடுத்தோம்னா சந்திரனுக்கு நம்ம அர்த்தம் என்ன பண்ணணும் சொல்லணும், ஏன் 12 நட்சத்திரம்னு சொல்லணும், அதுக்கு வசனம் என்ன ஆகணும், மேட்ச் ஆகணும். வாய்ப்பே இல்லை. சத்தியம் இதுதான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன பண்ணுவோம், விடுதலையாகும். ஸோ இப்போ நேரம் நம்ம எங்கே வரோம்னா பார்ட் 1 கண்டினியூஷனுக்குள்ள இப்போ எக்ஸாக்டாக உள்ள வரும். பார்ட் 1 ஹிஸ்ட்ரி இப்போ அப்படியே ரெவலேஷன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஆகும். அங்கே பார்ட் 1 நம்ம என்ன பார்த்தோம்னா அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது என்ன ஆகுது, அப்படியே வெளிப்படுத்தல் 12 வந்தீங்கன்னா ஸ்திரீயுடைய வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு, குழந்தை இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்காது, ரகசியமா கிரியை செய்யுது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது என்ன ஆகாது. இப்ப 2 கேள்விதான் உங்க மத்தியில் கேட்கிறோம். அந்த குழந்தை யாரு, அந்த கிறிஸ்துக்கள். வலுசற்பம் என்ன, ரோமன் கவர்மெண்ட். இப்ப இந்த ரோமன் கவர்மெண்ட் எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த அந்த கிறிஸ்துக்கள் வெளிப்பட்டா அவங்களை என்ன பண்ணிடணும், கேப்சர் பண்ணிடணும். வெளிப்பட்டுச்சா குழந்தை வெளியே வந்துச்சா, ரெவலேஷன்ல வெளியே வந்துச்சா இல்லையா, குழந்தை வெளியே வந்துச்சு. குழந்தையா வரல, ஒரு ஆண் பிள்ளையாக என்னாச்சு. குழந்தைக்கும் ஆண் பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நம்ம குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல கேர்ளா பாயான்னு கேட்போமா, மேலா ஃபீமேலான்னு கேட்போமா? சில டைம் கேட்டிருக்கோம் பிரதர், மேல் பேபியான்னு கேட்டிருக்கோம். ஆக்சுவலா என்னன்னா மேல் ஆர் ஃபீமேல் சொல்லும் போது அது கிட்டத்தட்ட ஒரு வகையான அடல்ட், கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க என்ன 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 பண்றாங்கன்னா அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. குழந்தைன்னா அது சைல்டு, பேபி, ஓகேங்களா? பட் இங்க அந்த ஸ்ரீயுடைய வயத்திலிருந்து ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னா சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால செய்யும் ஆளுகை என்ன பண்ணுதுன்னா அது பிறக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த ரைட்ஸ் எடுத்துட்டு வருது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 5 வசனம். வெளிப்படுத்தல் 12 5 சகல ஜாதிகளையும் இரும்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆக்சுவலா இதையெல்லாம் வச்சுட்டு தான் இந்த குழந்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, கிளைம் பண்றாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஹிஸ்டரி கிளியரா இருக்கு. மெய் திருச்சபையுடைய வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு. அது வந்து பிறந்தா குழந்தையா தான் என்ன ஆகணும், பிறக்கணும். பட் பிறக்கும் போதே அது எப்படி பிறக்குதுன்னா சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஒரு ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டியா என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளைன்னு சொல்றதை விட அந்த மேல் என்ன ஆகுறாங்க, பிறக்கிறாங்க. ஆக்சுவலா உண்மையான அந்த கிறிஸ்து வெளிப்பட்ட ஒரு தருணம் இருக்கு. இப்ப ஆக்சுவலா ரோமன் கவர்மெண்ட்டுடைய நோக்கம் என்னன்னா அந்த கிறிஸ்து அந்த குழந்தை வெளியே வந்தா நம்ம அந்த குழந்தை என்ன பண்ணிடணும், கண்ட்ரோல்ல எடுத்துடணும். பட் குழந்தை வெளியே வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வெளியே வந்துச்சு. இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் இருக்கணும்னா ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தோட என்ன பண்ணணும், பிறக்கணும். இது வேற யாருமே இல்லை, மெய்யான அந்த கிறிஸ்து அமைப்புகள் ஒரு காலத்துல ரோமன் கவர்மெண்ட்டுடைய காலத்துல அப்படி வெளியே வந்தாங்க. நான் தெரியாம அப்பதேவே பேர் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். சரி, யார் இந்த அந்த கிறிஸ்துக்கள் அமைப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படியே சரித்திரத்தை கொஞ்சம் உற்று நோக்குனீங்கன்னா நான் இப்ப பதில் சொல்லிடுறேன். பதில் சொன்னது எக்ஸாக்டா அங்க என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா வசனத்துல அங்க மேட்ச் ஆகும். சாம்பிளுக்கு ஒரு போட்டோ போட்டிருக்கிறேன், பாவம் அவர் வந்து விட்டுருங்க, சரிங்களா? அந்த கிறிஸ்துக்கள் யார் அப்படின்னா கிளியரா வசனம் இருக்கு. அந்த கிறிஸ்து வெளியிருந்து உள்ள வரமாட்டாங்க. வெளியிருந்துன்னா மற்ற ஒரு புறஜாதிகள் இருந்து ஒருத்தர் எழும்புவாரு, வாய்ப்பே இல்லை. வசனம் கிளியரா சொல்லுது. மெய்யான கிறிஸ்தவ மார்க்கம் அப்படியே பூ போல என்ன ஆகுதுன்னா வளர்ந்து வருது. இந்த மெய்யான கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள இருந்து கலையான ஒரு கூட்டம் என்ன ஆகுது, எழும்புது. தோற்றத்தை வச்சு இவங்க என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இவர்களுடைய போதனையை வச்சு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இவர்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஆடுகளை போல இருப்பாங்க, உள்ளத்துல எப்படி இருப்பாங்கன்னா பச்சிக்கிற ஓநாய்கள். இப்ப நம்ம கிளியரா இந்த அந்த கிறிஸ்துக்கள் இந்த போப்பு மார்க்கத்தை தான் குறிக்குது அப்படிங்கிறத வசனத்துல என்ன பண்ண போறோம்னா கிளியரா பாயிண்ட் பை பாயிண்ட் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்படின்னா பிரதர் இன்னைக்கு உலகமே யார் பின்னாடி தான் இருக்கு, உலகமே யார் பின்னாடி தான் இருக்கு, கரெக்டா இல்லைங்களா? உலகம் சத்தமே போறோம், உலக கிறிஸ்தவர்கள் யார் பின்னாடி தான் இருக்கிறாங்க. இப்ப கேள்வி, நம்ம மட்டும் 10 பேர் ஒரு 10க்கு 10 ரூம்ல என்ன பண்ணிருக்கோம், தனியா கத்திட்டு இருக்கோம், இவங்க தான் அந்தி கிறிஸ்துன்னு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட போதகர், நல்ல போதகர் இல்லைங்களா? நல்ல போதகர்னு சொன்னீங்கன்னா உங்களை திட்டுவார். அவர் பிதா ஒருவனை தவிர
அதாவது அவரு மாதிரி இந்த உலகத்துல யாருமே ப்ரீச் பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன்னா ஒரு போர் சேவகன் குற்றம் பிடிக்கிறதுக்கு போய் அப்படி தூரமா நிக்கிறாரு கை கட்டி, ஏதாவது பேசினாருன்னா கம்ப்ளைண்ட் என்ன பண்ணலாம்? அவர் சப்ஜெக்ட் கேட்டோன்னா இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கிறப்பல இந்த இந்த மனுஷன் பேசுகிற பிரகாரமாக இது வரைக்கும் யாரும் என்ன பண்ணல. அவர் பின்னாடி எத்தனை பேர் தான் போனாங்க? 12 பேர். 12ல் 1 பணத்தாசையில் என்ன பண்ணிட்டார் ஒருத்தர், அவர் உயிரை மாச்சுக்கிட்டார். அப்புறம் 11 பேர் மீன் பிடிக்க போனாங்க, இந்த வேலை வேணான்னு. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எத்தனை பேர் யார் பின்னாடி போறாங்கன்றத வச்சு எதை தீர்மானிக்க முடியாதுன்னா, இது உண்மை இது பொய் என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. உண்மை பொய்ங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கணும்னா, வசனத்தின்படி யார் இங்க கேட்கறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்தி கிறிஸ்துக்கள் இவங்க தான் கிளியரா நம்ம கிளைம் பண்ணும்போது, இந்த போப்பு மார்க்கத்தை எப்படி அந்தி கிறிஸ்துன்னு சொல்றோம்னா, வசனம் என்ன அந்தி கிறிஸ்து பத்தி டிஸ்கிரைப் பண்ணுதோ அது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, ஆல்ரெடி நீங்க படிச்சீங்க. 2 தெசலோனிக்கேயர் நல்லா படிக்கலாம், வசனம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், நல்லா கவனிங்க, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், அடுத்து தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாருங்க, வசனம் கிளியரா இருக்கு. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் என்ன பண்றாருன்னா தன்னை உயர்த்துறார். அடுத்து தேவனுடைய ஆலயத்திலேயே யாரை போல உட்காருவார்னு வசனம் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போப்பு மார்க்கம் நம்ம ஒரு தனிப்பட்ட நபரை பத்தி இங்க பேசல, காமனா பேசுறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த சீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார கடவுள்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க தெரியுங்களா? இவருக்கே ஒரு சர்நேம் இருக்கு, போப்புன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு தமிழ் வார்த்தை என்ன பண்ணுவாங்க, வசனம் என்ன தெரியுங்களா இருக்கு, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று என்ன பண்ணாதீங்க. இது சத்தியம் வசனம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, the pope is the bishop of Rome and thereby the world leaders of the Catholic Church. The word comes from the popeங்கிற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா, லட்டின் வேர்டு. லட்டின் வேர்டு என்னன்னா பப்பா. பப்பானா என்ன அர்த்தம்னா, which means father. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க. ஆனா சாத்தான் எவ்வளோ அழகா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமே ஆல்மோஸ்ட் அல்லது ஒரு 50% இவர் என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா அப்பான்னு என்ன பண்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நமக்கு தெரிஞ்ச வசனம் படிக்க வேணாம், மத்த 23:9 இல்லாம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற ஒருத்தரே உங்கள் பிதா. சத்தியம் இப்படி சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என்னை நீங்க என்னன்னு கூப்பிடணும், அப்பான்னு கூப்பிடணும். தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல சிங்காசனம் போட்டு என்ன பண்றாங்க, உட்காராங்க. லிட்டரலாவே அது இன்னைக்கும் நீங்க ரோமுக்கு போன சகோதரர்களோ யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க, பக்கத்துல கூட நெருங்கவே முடியாது, அப்படி இருக்கு. அந்த போட்டோ பார்த்தாலே நமக்கு அப்படி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஆண் பிள்ளை பெற்றெடுத்தாச்சா? இப்ப இந்த ஆண் பிள்ளை இந்த விசேஷமா இந்த அந்தி கிறிஸ்துகளுக்கு எக்ஸ்ட்ரீம் பவர் என்ன பண்றாங்கன்னா கிளைம் பண்றாங்க. எப்படி கிளைம் பண்றாங்கன்னா, இதே ரெவலேஷனுக்குள்ள வரலாம். ரெவலேஷன் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாருங்க, நல்லா கவனிக்கலாம். அந்த ஆண் பிள்ளையை பெற்று எடுத்தோன்ன அந்த பிள்ளை தேவன் இடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகள் வெளிப்பட்ட உடனே இவர்கள் தங்களை என்னவா ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்கன்னா, நாங்க தான் தேவனுடைய உண்மையான அந்த குரூப்பு, எங்களுக்கு தான் சகல அதிகாரத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னா கொடுத்தாருன்னு கிளைம் பண்ணாங்க. இதை கிளைம் பண்றதுக்கு விசேஷமா இவங்ககிட்ட எக்ஸ்ட்ரீம் பவர் 2 இருந்துச்சு. ஒன்னு அத்தாரிட்டி, அதான் அதை நம்ம பார்க்கலாம், அத்தாரிட்டி யாருக்கிட்ட வாங்கினாங்கன்னு. இன்னொன்று இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேஜரான விஷயம் என்னன்னா, த ராங் டாக்டரின். இன்னைக்கும் இந்த அந்தி கிறிஸ்துக்கள் இதை 2 தான் அதிகமா என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. இப்ப கேள்வி, எப்படி பிரதர் திடீர்னு போப்பு மார்க்கன் ஒரு குரூப் வந்துருச்சு, ரோமன் கவர்மெண்ட் வேற எதிரில் என்ன ஆகுது நிக்குது, எப்படி இந்த குழந்தைய அந்த ரோமன் கவர்மெண்ட் சாப்பிடாம விட்டுச்சு? உடனே போப்பு மார்க்கத்தை அங்கே டிசால்வ் பண்ணிருக்கணும்ல அப்படின்னா, அங்கதான் இப்ப நம்ம சரித்திரத்துக்குள்ள நுழையிறோம்.
எப்படி இந்த போப்பு மார்க்கம் இவ்வளோ பெரிய ஒரு காரியமா கிறிஸ்தவர்களுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னாடியே திருத்துவம் பாடத்துல ஒரு சின்ன பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலா கிபி 313 விசேஷமா ஒரு ரோம ராஜா வராங்க. இந்த ராஜா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அடிச்சு கொள்றதுதான், அவங்கள துன்புறுத்துறது தான். டைக்ளோட்டின் ஒரு மன்னன் வந்தாரு, நீரோன்னு சொல்லி கிபி 60களில் ஒருத்தர் இருந்தாரு. இவங்க எல்லாருடைய வேலை என்னன்னா, யாராவது கிறிஸ்தவர்கள் ஊருக்குள்ள அப்படியே மைனாரிட்டி சுத்திட்டு இருப்பாங்க, உண்மையான கிறிஸ்தவர்கள், அவங்கள பிடிச்சி அடிச்சு படுகொலை பண்றதுதான். பட் இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன திருப்பம் என்னங்க நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு போருக்கு போறார். அப்படி போருக்கு போகும்போது இவர் கனவுல ஒரு சிலுவை அடையாளத்தை என்ன பண்றாருன்னா அடையாளத்தை பார்க்கிறார், ஒரு சிலுவைன்னு கூட தெரியல. இந்த போர்ல ஒரு ஜெயிச்ச பிறகு, இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே கூட இன்னைக்கு வந்திருக்கு, இந்த போர்ல ஒரு ஜெயிச்ச பிறகு இவர் என்ன தேடுறாருன்னா, இந்த குரூப் யாரு அப்படிங்கிறத தேடும்போது அங்க என்ன அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்ட்டு. ஸோ இதனாலதான் நான் போர்ல ஜெயிச்சேன்னு சொல்லி கிபி 313க்கு அப்புறம் இந்த ராஜா தன்னை ஒரு கிறிஸ்தவனாக என்ன பண்ணாருன்னா பிரகடனப்படுத்தினார். இந்த ராஜா தன்னை கிறிஸ்தவனாக பிரகடனப்படுத்ததும் இல்லாமல் இவரை சார்ந்த அநேகர் என்னன்னாங்கன்னா, பேருக்கு தன்னை என்ன அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா, நாங்களும் கிறிஸ்தவர்கள். ஆனா எந்த வகையான வழிபாடுகளையும் அவங்க மாத்திக்கல, எந்த வகையான பண்டிகைகளையும் அவங்க மாத்திக்கல. எல்லாத்தையும் கிறிஸ்தவர்களுக்கு தகுந்த மாதிரி பேரை மட்டும் மாத்திக்கிட்டாங்க. ஆனா இவங்க அப்படியே செயல்பட்டாங்க. கிறிஸ்துமஸ் சப்ஜெக்ட் பார்த்தோமா? கிறிஸ்துமஸ் துணி எடுத்துட்டீங்களா? துணி இல்லையா? வேணான்றீங்களா? ஆக்சுவலா கிளியரா நம்ம பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்து பிறந்தார், நற்செய்தி தான், நமக்கு ஒரு நற்செய்தி தான். பட் அதை வேற மாதிரி இன்னைக்கு உலகம் என்ன ஆகுதுன்னா ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த மெய்யான சத்தியம் அங்க என்ன ஆகுதுன்னா மறைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த போர்ல ஜெயிச்ச பிறகு இந்த ராஜா என்ன ஆகிறாருன்னா அங்க கிறிஸ்தவனா மாறுறாரு. இங்க இருந்து ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பாதையை தங்களுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா கையில் எடுக்கிறாங்க. இவர் மட்டும் இல்ல, இவர் பின்னாடி வந்த எல்லாரும் எந்த வகையில வராங்கன்னா கிறிஸ்தவர்கள். எக்ஸாக்டா இந்த சிலையில நம்ம பார்க்கிறோம். சிலையில பார்க்கும்போது இந்த கால் பாத்தீங்கன்னா இரும்பு, இது அயன் கவர்மெண்ட் மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கிறோம். இது ரோமர்களுடைய அரசாட்சி. இது கீழே இருக்கக்கூடிய பாதி களிமண்ணும் பாதி இருக்கிறது நம்ம இருக்கிற காலம். இங்க பாபிலோன்ல பிரச்சனை இல்லை, மேதோ பெர்சியா பிரச்சனை இல்லை, கிரேக்கம் பிரச்சனை இல்லை. இந்த ரோமர்களுடைய காலத்துல தான் கிறிஸ்து வராரு. வசனம் படிக்கிறோம், கிறிஸ்து வந்தாதான் யார் வெளிப்படணும்னா அந்தி கிறிஸ்து என்ன பண்ண முடியும், வெளிப்பட முடியும். ஏன்னா கிறிஸ்து யாருன்னே தெரியாம இவங்க வர முடியாது. இது ரெண்டும் எந்த காலத்துல நிகழுதுன்னா ரோமர்களுடைய விஷயம். இப்ப அந்த ஒரு ராஜா கிறிஸ்தவனா மாறினால எப்படி பிரதர் உண்மையான கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த போப்பு மார்க்கம் ஒண்ணு வந்துச்சுன்னா, அந்த ராஜா கிறிஸ்தவனா மாறினோன்னு அநேகர் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை தங்களுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அந்த காலத்துல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ட்ரினிட்டி சப்ஜெக்ட்லயே கடைசி பார்ட் படிச்சிருக்கோம். 5 முக்கியமான இடத்துல பாத்தீங்கன்னா உண்மையான சபையின் பிள்ளைகளுடைய ஒரு சபை இருந்துச்சு ஜெருசலேம்ல. அப்புறம் உதாரணத்துக்கு ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு 5 இடம் விசேஷமா பார்த்திருப்போம். அதுல இந்த ராஜா ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டார், நிசையா மாநாடு. 2 கடவுள், அதாவது பிதாவும் குமாரனும் வேற, பிதாவும் குமாரனும் ஒண்ணுங்கிறது அதோடைய அந்த ஒரு மன்றத்துடைய ஒரு தர்க்கமே. கிளியரா இந்த ராஜா அரேஞ்ச் பண்ணதில்ல. என்ன போய் அங்க விதைக்கப்பட்டுச்சுன்னா பிதாவும் குமாரனும் ஒண்ணுன்னு சொல்லி அத்தனேசியஸ் பேசினாரு. அதை அங்க விசுவாசமா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த விசேஷமான போதனைகள், தவறான போதனைகளுக்குள்ள இவங்களை இன்வால்மெண்ட் வரும்போது சரித்திரத்துல ஒரு முக்கியமான வருஷம், இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இந்த பாடத்துக்கு ரொம்ப முக்கியம். கிபி 539 ஜஸ்டீனியன் அப்படிங்கிற ஒரு ராஜா வர்றார். இப்ப பவர்ஃபுல்லா யாருக்கிட்ட இருக்குன்னா ரோமர்கள்ல இருக்கக்கூடிய ராஜாக்கள் தான் அத்தாரிட்டி. என்னதான் கிறிஸ்தவர்கள் அல்லது அதுக்குள்ள சின்ன சின்ன தலைவர்கள் வந்தாலும் அத்தாரிட்டி ஃபுல்லாவே கவர்மெண்ட்ஸ் தான். முதல் முறையா கிபி 539 இந்த ஜஸ்டீனியன் சொல்லக்கூடிய ஒரு ரோம ராஜா என்ன டிக்ளேர் பண்றாருன்னா, பேருக்கு மட்டும்தான் நாங்க ராஜா, பட் இனிமேல் இந்த தேசங்கள்ல விசேஷமா எல்லாமே யாருக்கு தான் உயர் அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய மத தலைவர்களுக்கு தான் சொல்லிட்டு முதல்ல போப்புக்கு போய் ஒரு பட்டம் கொடுத்தார், பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ். இது எப்ப நடக்குதுன்னா கிபி 539 ஜஸ்டீனின் சொல்லக்கூடிய ஒரு ரோம ராஜா போப்புக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எப்படி பிரதர் போப்புன்னு ஒரு கேரக்டர் அங்க முளைச்சதுன்னா, ஆதி காலத்துல நீங்க போப்பு மார்க்கத்துடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் போப் யாருன்னு சொல்லுவாங்கன்னா பேதுரும்பாங்க.
பேதுரு அப்படி ஒரு விஷயம் தெரியாம என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. ஆனா இறந்த பேதுருக்கு, ஏன்னா பேதுருக்கு மேலதான் அங்க சபை என்ன இருக்கு, கட்டப்பட்டிருக்கு. ஸோ போப்புன்னா என்ன அப்படின்னா அதுதான் தலைமை, லீடர் மாதிரி. அந்த லிஸ்ட்ல தான் போப்பு மார்க்கம் வருது. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா கிபி 539 அப்புறம் ரோமன் கவர்மெண்ட்டே யார் கண்ட்ரோல்ல போகுதுன்னா போப்பு மார்க்கம். எங்களுடைய மத ஆளுநர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்களே கேட்போம்னு சொல்லி இவருக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமிஸ்னா என்ன அர்த்தம்னா தலைமை மத ஆளுநர். ஸோ இந்த கிபி 500 வரைக்கும் ரோமன் எம்பையரா செயல்பட்டாங்க. விசேஷமா இந்த டைமுக்கு அப்புறம் ரோமன் எம்பையர் கூட இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து சாதாரண கவர்மெண்ட்லாம் கிடையாது, நாங்கள் யாருன்னா ஹோலி ரோமன் எம்பையர். ஹோலி ரோமன் எம்பையர் எப்படி சொல்லலாம் தமிழ்ல? புனித ரோம பேரரசு தான் ரொம்ப வருஷமா இருந்தாங்க. ரோம பேரரசோட இப்ப எதை இணைச்சுக்கிறாங்கன்னா மதத்தை இணைச்சிட்டாங்க. ஆக்சுவலா அரசியலும் மதம் ஒருபோது என்ன கூடாது தெரியுங்களா, இணையக்கூடாது. ஏன்னா அரசியல் ரொம்ப மோசம் இல்லைங்களா. இங்க என்ன கொண்டு வராங்கன்னா புனித ரோம பேரரசு. சரி, எப்படி பிரதர் இந்த போப்பு மார்க்கத்துக்கு அதிகாரம் கிடைச்சதுன்னா அதிகாரம் இப்படிதான் கிடைச்சது. அதாவது ரோமன் கவர்மெண்ட்டே அவங்க அதிகாரத்தை கொண்டு வந்து யாருக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க, இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் இன்னைக்குமே நடக்குது. வந்து அவர் கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்கும். ஆனாலும் போப்பை பார்க்கும்போது மட்டும் இவங்க அப்படியே முட்டி போட்டு அவர் கைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முத்தம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா இங்க ஆரம்பிச்சது. அப்ப இவங்ககிட்ட ரெண்டு விசேஷமான காரியம் இருக்கு. கிட்டத்தட்ட தேவன் ஆக்சுவலா இவங்க என்ன வந்து கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆண்டவருடைய 1000 ஆண்டு அரசாட்சி பூமியில நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நாங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கிட்ட தவறான போதனையும் அவங்க வசத்துல இருக்கு. அடுத்து அதிகாரம் யாருக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ரோமன் எம்பையர் இருந்து வாங்கிட்டாங்க. எப்படி பிரதர் இந்த போதனை வந்துச்சுன்னா நீங்க நல்லா கவனிங்க, இன்னைக்குமே இந்த பழக்கம் இருக்கு. போப்பு மார்க்கத்துடைய செட்டப்ல அநேக சபைகள் இயங்கிட்டு இருக்கா. நம்ம வந்து சொல்றது எல்லாமே சிஸ்டமை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஜனங்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. ஜனங்களை பத்தி நம்ம என்ன பண்ணல, பேசல. யாராவது கையில பைபிள் எடுத்துட்டு போவாங்களா? பார்த்துருக்கீங்களா யாராவது கையில பைபிள் எடுத்துட்டு போறத? பார்த்துருக்கீங்களா? நான் எங்க ஊர்ல பார்த்தது இல்லை. காரணம் என்னன்னா அங்க பைபிள் படிக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க என்ன பாயிண்ட், ஆக்சுவலா சரித்திரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உண்மையா இருந்த பரிசுத்த வேதாகமத்தை லத்தீன் மொழியில மாத்தி அவங்க கண்ட்ரோல் வச்சுட்டாங்க. அவங்க சொல்றதுதான் வசனம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 நூற்றாண்டுகளா தான் பைபிள் எல்லா மொழியிலையும் வந்துச்சு. பட் ஆதி கால திருச்சபைக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இது மறைக்கப்பட்டது ஒன்று இருந்துச்சு. நமக்கு தெரியும், இதை குறித்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த நிசைய மாநாடுல போப்பு மார்க்கத்துடைய அதிகாரம் ரோமன் எம்பையர் வந்துச்சு. தவறான போதனை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா முதல் தவறான போதனையுடைய ஆணி வேற இங்கதான். இந்த நிசையன் கவுன்சில்ல ஏரியேசுன்னு சொல்ற ஒருத்தர் வாதாடுறாரு, பிதா வேற குமாரன் வேற, இதுதாங்க எங்களுடைய மெய்யான விசுவாசம் வாதாடுறாரு. ஆனா இவர் பின்னாடி பெரிய கூட்டம் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு ரோமை சேர்ந்த ஒருத்தர் யாருன்னா அத்தனேசியஸ். இவர் என்ன கிளைம் பண்றாருன்னா பிதாவும் குமாரனும் ஒண்ணு. ஆக்சுவலா இந்த ரோமர்களுக்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா 3 கடவுள் வணக்கம் அவங்களுக்கு இருக்கு. ரோமர்கள், கிரேக்கர்கள், இவங்க எல்லாருமே. இவங்க யாருடைய போதனையை அங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அத்தனேசியஸ் எடுத்துட்டாங்க, பிதாவும் குமாரனும் ஒண்ணு. பின்னாடிதான் பரிசுத்தாவை என்ன பண்ணாங்கன்னா ஒரு கடவுளா மாத்துறாங்க. ஸோ அன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல டிக்ளேர் பண்ணப்பட்ட விசுவாசம் தான் என்னன்னா அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம். இதுதான் ஆரிஜின். இன்னைக்கு எப்படி பிரதர் சொல்லி வச்ச மாதிரி 99% கிறிஸ்தவர்கள் திரித்துவத்தை அப்படியே நம்புறாங்க. டிட்டோ வசனம் இப்படி தெளிவா இருக்கு. எப்படி நம்புறாங்கன்னா ஆதி காலத்திலே சாத்தான் விதைச்சிட்டான், இதுதான் ட்ரூத் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை வந்து ரிசர்ச் பண்ற மைண்டே இல்லை. எல்லாரும் அதை என்ன பண்றாங்கன்னு எடுத்துட்டாங்க. அப்படி உள்ள வந்த தவறான போதனை தான். அதிகாரம் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, தவறான போதனையை இவங்க வந்து விதைச்சாங்க. என்னென்ன மாதிரி தவறான போதனைனா நரகம், திரித்துவம் சொல்றது பிதா குமாரன் தான் இனிஷியல் ஸ்டேஜ். அடுத்து வந்து மனுஷ சத்தா என்ன ஆகாது, ஆத்மா சாகாது, ஆத்மா என்ன பண்ணும், சுத்திட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல இன்னொன்னையும் கொண்டு வந்தாங்க. பைபிள் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. என்னதுங்க, உத்தரிக்கும். அதாவது செத்து போனவங்க நரகத்துக்கோ பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆன் த வேல ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்சர்ஸ் இல்லை. எப்படி பிரதர் இந்த தவறான போதனையுடைய உச்சகட்டம், இந்த போப்பு மார்க்கத்துடைய உச்சகட்டம் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வீட்டில் தேங்காய்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, வச்சிருக்கோமா இல்லையா? தேங்காய் எதுக்கு வச்சிருக்கோம்? சட்னி அரைக்க. சண்டே சட்னி அரைக்க முடியாது. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களுடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா புற ஜாதிகளுக்கும்
அதாவது கடவுளையே யாருன்னு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த கடவுள்னு நம்புற ஒருத்தவங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சமீபத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்த பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். என்ன போட்டிருக்காங்கன்னா, கிறிஸ்தவர்கள் தேங்காய் உடைத்து எங்க 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 பவுல் பேதுரு எங்க தேங்காய் எடுத்துட்டு போய் உடைச்சாங்க? யார் உடைச்சாங்க தேங்காய்? எங்கேயுமே பைபிள்ல வசனமே இல்லை. அப்படின்னா பைபிள்ல ஃபாலோ பண்றதுக்கு 1000 வசனம் இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? ஒருவனுடைய வலது கணத்தில் இருந்தால் என்ன பண்ணுங்க, இடது கணத்தை. வசனம் இருக்கு. ஒருவேளை நமக்கு ஒரு மாதிரி இடுக்கமான சூழ்நிலைன்னா நம்ம அதை அப்ளை பண்ணணும். தேங்காய் உடையுங்க அப்படின்னு எங்க பைபிள் இருக்கா? ஆனா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உலகம் எங்கும், உலகம் இல்லை விசேஷமா இந்தியாவில் அதை ஃபாலோ பண்றோம். அடுத்தது தேர் என்ன பண்றாங்க? நான் திரும்ப கூட உங்களுக்கு வலியுறுத்துறது என்னன்னா, நம்ம அந்த சிஸ்டமை பத்தி மட்டும்தான் பேசுறோம். அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை பத்தி என்ன பண்றதில்ல. நம்மளும் அறியாமையில தான் இருக்கிறோம். எங்கேயாவது தேர் இழுக்கலாமா? இழுக்கலாமா கூடாது? நீங்க உங்க மனசாட்சியின் அடிப்படையில், பைபிள் இருக்கக்கூடிய வேதாகம அறிவின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் தேர் இழுப்பது சரி பிரதர். தேர் இழுப்பதனால அவர்களுக்கு இவ்வளவு நன்மைகள் அப்படின்னு ஏதாவது ஒரு நன்மை லிஸ்ட் போட முடியுமா? அடுத்த நாள் ஆஃபீஸ் போக முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போப்பு மார்க்கத்துடைய அதிகாரம் கிபி 400 முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆத்தர் ஒரு புக்காவே ரிலீஸ் பண்றாரு. என்ன எழுதுறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் ஆல்ரெடி வந்துருச்சு, தேவன் நேரடியா வந்து ஆட்சி பண்ண முடியாதனால போப்பை தான் அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்றாரு, நியமிச்சிட்டாரு. போப்பு மூலமா உலகம் எங்கும் இந்த ஆட்சி என்ன ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த டைம்ல சிவியரா இவங்களுடைய ரூலிங் இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் கம்மியாயிருச்சு. அன்னைக்கெல்லாம் போப்பு சொன்னாதான் உலகமே கேட்கும், அந்த அளவுக்கு இருந்தாங்க பவர். இன்னைக்குமே போப்புக்குன்னு தனி ஆர்மி இருக்கு, தனி கோட்ரஸ் இருக்கு, தனி நாடு இருக்கு. அந்த வந்து வேட்டிக்கனை மட்டுமே தனியாக ஒரு சிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நாடா என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரகடனப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ கேள்வி, அந்த கிறிஸ்துக்கும் இந்த போப்புக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. பட் பர்டிகுலரா இந்த போப்பு மார்க்கம் தான் அந்த கிறிஸ்துன்னு சொல்லி எப்படி ஆணித்தனமா பைபிள்ல ப்ரூஃப் பண்றது? அந்த கிறிஸ்துன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஞாபகம் வருமா? ஞாபகம் வருதா இல்லையா? அப்படி பத்திரமா வச்சுக்கோங்க, அடுத்த பார்ட்டில் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். பட் இந்த போப்புக்கு கொடுக்குற பட்டங்கள் இருக்குல்ல, பட்டங்கள்ன்றதுன்னா பெயர். என்னென்ன மாதிரி பெயர் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுக்கறது த விக்கர் ஆஃப் கிரைஸ்ட். விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னா என்ன? அதாவது கிரைஸ்ட்னா யாரு? சபை. இங்க வந்து கிறிஸ்துவன்றாங்க. விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னா என்ன? ஆக்சுவலா சபைக்கு தலை யாருன்னா யாருங்க? கிறிஸ்து. இங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, உண்மையான சபைக்கு தலை கிறிஸ்துலாம் கிடையாது. விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னா என்னன்னா, சபையுடைய தலை யாருன்னா போப். இது இவங்களை அறியாம இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் மேல போய் நின்று அதுல ஃபர்ஸ்ட் யார் இருப்பாருன்னா போப்பு தான் இருப்பார். அவர் சொல்றதா எல்லாரும் என்ன பண்ணணும், கேட்கணும். சரி, பாவத்தை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? இதெல்லாம் இவங்க வந்து பண்றது வேதாகமத்துக்கு புறம்பா இருக்குன்றதை இப்ப லிஸ்ட் பண்றோம். காரணம், அந்த கிறிஸ்துக்கள் தவறான போதனை வச்சிருப்பாங்க. பாவத்தை யார் மன்னிக்கலாம்? இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் போதே அன்னைக்கு இருக்கிற பரிசேயர்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணலாம், மன்னிக்கலாம். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க? இவங்க என்ன பண்றாங்க? பாவத்தை மன்னிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு சீட் என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்குறோம்? வாங்கினது இல்லை, கேள்விப்பட்டிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சட்டன் அமௌண்ட்ன்றது நமக்கு அமௌண்ட், தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் அது ஒரு பேப்பர், அவர் படைச்ச பேப்பர். ஓகேங்களா? அப்போ இந்த பாவத்துக்கு இதுதான் சொல்லி அமௌண்ட்டை எப்படி தேவனும் இயேசு கிறிஸ்து ஃபிக்ஸ் பண்ண? ஆக்சுவலா அமௌண்ட்டே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் தான் அதுக்கு அமௌண்ட். இவங்க என்ன பண்றாங்க, சாதாரண ஜனங்கள் கிட்ட காணிக்க வாங்குற மாதிரி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு பாவத்தை அறிக்கை எடுங்க, நான் அவர்கிட்ட கேட்டு அந்த பாவத்தை என்ன பண்ணி விடுறேன், கேன்சல் பண்ண. ஆக்சுவலா ஒரு அதிகாரம் பூமியில கொடுக்கல. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கண்ணாடிக்கு இந்த பக்கம் இருக்கிறவர் யாரு? பாவம் செஞ்சவர். பாவம் செஞ்சவருக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பாவின்னு பேர் கொடுக்கலாம். இந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு பக்கத்திலேயே, அவர் யாரு? போப்பாண்டவர். அவர் எதுல வந்து பிறந்தாரு? பரிசுத்தமா பிறந்தாரா இயேசு கிறிஸ்து மாதிரி, இல்ல பாவத்துல பிறந்தாரா?
பாவத்துல பிறந்தார். பாவத்துல பிறந்தவருக்கு என்ன பேருங்க? அப்போ ஒரு பாவி இன்னொரு பாவியுடைய பாவத்தை எப்படி மன்னிக்க முடியும்? இதுக்கு கியூ வச்சு பாவம் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு சீட் எல்லாம் கொடுத்து, அதாவது எதெல்லாம் வேதாகமும் அங்கீகரிக்கலையோ அத்தனை வகையான தவறான விஷயத்தையும் இந்த அந்தி கிறிஸ்துக்கள் அப்படியே டிட்டோவா பண்றாங்க. அடுத்த ஒரு விசேஷமான சரித்திரம், இந்த போப்புடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் நிறைய பண்றாங்க. சில ஹைலைட் தான் பார்க்குறோம். ஆக்சுவலா ஹென்றி எய்த்னு ஒரு மன்னன். இந்த மன்னனுக்கும் போப்புக்கும் அங்க ஒரு சூழல் நடந்துச்சு. ஏறக்குறைய இந்த சம்பவம் நடந்தது கிபி 1543. இந்த ஹென்றி எய்த்ங்கிற ராஜா ஒரு மேரேஜ் பண்றாரு. மேரேஜ் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான மேரேஜ், இல்லீகல் மேரேஜ்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு மேரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் போப்பு கிட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டார், அந்த டைம்ல பண்ணிட்டார். போப்பு என்ன பண்ணிக்கிட்டாருன்னா கோச்சுக்கிட்டார். போப்பு கோச்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்ச இவரு போப்பை எப்படியாவது சமாதானப்படுத்துறதுக்கு அவருடைய வாசல் என்ட்ரன்ஸ்ல என்ன பண்றாருன்னா வெயிட் பண்றாரு. கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் போப்பு இவரை பார்க்க என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. ஆக்சுவலா ஒரு ஹிஸ்டரி எப்படி சொல்றாங்கன்னா, முழங்கால் படிக்கிட்டுட்டே முட்டி போட்டு அந்த வாசல்ல நடந்தே போனாராம். போய் வேற வழியே இல்லாம கடைசியா போப்பை பார்க்கும்போது அவருடைய கை இருக்கு இல்லையா, கையை பிடிச்சி இந்த இடத்துல முத்தம் கொடுத்தாராம். என்னை மன்னிச்சிருங்க. யாருன்னா முத்தம் கொடுக்குறவர், முட்டி போட்டு போறவர் ஒரு ராஜா. இவர் யாருங்க, ஒரு மத தலைவர். அப்ப எந்த அளவுக்கு உச்சக்கட்ட பவர்ல இவங்க இருந்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல என்னங்க நிகழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டிங்கிறத அன்னைக்கு இருந்த ராஜாக்களே கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களை கேட்காம நாங்க இன்னும் பண்ண மாட்டோம், ஏன்னா இவங்க கடவுளுடைய நேரடி பிரதிநிதின்னு சொல்லி. ஆக்சுவலா இங்க ஆரம்பிச்ச வழக்கம் இன்னைக்கும் யார் வந்தாலும் சரி அந்த சீட்டுக்கு உலகளாவிய தலைவர்கள் அங்க வரும்போது அவங்க கொடுக்குற முதல் விஷயம் என்னன்னா, அவரு கீழே முட்டி போடுவாங்க. அவருடைய கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கரங்களுக்கு முத்தம் கொடுப்பாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, அமெரிக்காவில் அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கும் பாருங்க, அதுல சீஃபா யாரோ ஒருத்தர் வருவாங்களே எவ்ரி இயர். வர்றவங்க எவ்ரி இயர் செப்டம்பர் 11ஆம் தேதி நேராக போப்பு இருக்கிற இடத்துக்கு போய் அவருடைய கரத்துல முத்தம் என்ன பண்ணுமா, கொடுக்கணுமா. ஏன் செப்டம்பர் 11 போகணும்? என்னாச்சு? செப்டம்பர் 11க்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம்? ட்வின் டவர் இடிஞ்சுதா? ட்வின் டவர் ரெட்டை கோபுரம் இடிஞ்சுதுங்களா? ஃப்ளைட் இடிச்சு ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அது நடந்ததே என்னன்னா போப்புடைய கோபத்தினாலன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. திரும்ப அந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் நீங்க எந்த கண்ட்ரி போனாலும் சரி விசேஷ மரியாதை நடக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஒரு செரிமனி என்னன்னா அவருடைய கரங்களுக்கு முத்தம் கொடுக்குறது. ஆக்சுவலா இது யாருக்கு சொல்லப்பட்ட வசனம் தெரியுங்களா? வாசிக்கலாம். சங்கீதம் 2:12. 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆக்சுவலா இந்த வசனம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி என்ன பண்ணப்படுதுன்னா பேசப்படுது. பட் இந்த வசனத்தை யாருக்கு அவங்க ரீக்ளைம் பண்றாங்கன்னா போப்பு மார்க்கத்துக்கு கிளைம் பண்றாங்க. அதாவது குமாரன் கோபம் கொள்ளாமலும் இருக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளும்படிக்கு என்ன பண்ணணும்னா அவரை முத்தம் செய்யுங்கள். போப்பு ஒன்ஸ் கோவப்பட்டாருன்னா வேற மாதிரி நடந்துடும் சொல்லி ஒவ்வொரு முறையும் அது ஒரு மரியாதையாக செலுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போப்பு வராங்க இல்லைங்களா சீட்டுக்கு, நம்ம இப்போ எடுக்கும்போது பிக்சர் இவர் தான் கிடச்சிருக்காரு. நீங்கள் இந்த நபரை விட்டுருங்க, அந்த போப் மார்க்கம் சொல்லக்கூடிய சிஸ்டம் மட்டும் பாருங்க. இவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? த பிரின்ஸ் ஆஃப் த அர்த். போப்புக்குன்னே சில அடை பெயர்கள் இருக்கு. அப்படின்னா தமிழ் என்ன அர்த்தங்க? பூமியின் இளவரசர். இளவரசர்னா எத்தனை வயசு இருக்கணும்? அதெல்லாம் வேணாம் அப்படின்றீங்களா? இளவரசர்னா அந்த ஒரு ஏஜ் இருக்கணும். அதாவது எந்த பேருமே உங்களுக்கு செட் ஆகாது, ஆனா எல்லா பேரையும் இங்க வச்சிருக்கிறாங்க. எப்படின்னு பாருங்க. இன்னொரு பேர் சொல்றாங்க, none except God is like போப். அதாவது போப்பை போல யாராவது இருக்கிறாங்கன்னா அது கடவுள் மட்டும்தான். அப்ப இன்டைரக்டா இங்க இந்த மாதிரி பேர்களை என்ன கிளைம் பண்றாங்கன்னா கடவுள் மாதிரி போப் எங்களுக்கு. அதனாலதான் அவருக்கு போப் ஆண்டவர் என்று என்ன பண்றாங்க பேரு கொடுக்குறாங்க. அடுத்த போப்புக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க, த காட் இன் எர்த், பூமியின் கடவுள்.
யோசிச்சு பாருங்களேன், பூமியில யாரையும் அப்பானே கூப்பிடாதீங்கன்றார் இவங்க சொல்ற பேர். அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவ அல்லன்னு சொல்ல போனா இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகி தேவனை தொழுது கொள்ற மைண்ட்ல யாருமே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே இந்த மாதிரி போதகர்களை நம்பி, போதகர் தான் எங்களுக்கு எல்லாமே, அதுல வந்து விசேஷம் போப், இவர் தான் எல்லாமேன்னு சொல்லி அவர் வந்து போட்டோவுக்கு என்ன பண்றாங்கன்னா எழுந்து நின்று அது ஒரு இது என்ன பண்ணிட்டு. ஸோ அந்த குமாரன் கரங்கள்ல முத்தம் கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா, பாருங்க சில சாம்பிள் காமிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி கீழே குனிஞ்சு முட்டி போடுறாங்கன்னா, சங்கீதம் 2ல் சொல்லியிருக்கு, அவர் கோபம் பற்றி எரியக்கூடாது, அவர் என்ன பண்ணணும். இப்ப பாருங்க, நம்ம இனிமேல் படிக்கிற எல்லா வசனமுமே போப்பு மார்க்கம் எப்படி சத்தியத்துக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு நமக்கு சொல்லும். வாசிக்கலாம். ரோமர் 1:25. ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமீன். பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் என்னவா மாத்துவாங்க, பொய்யா மாத்தி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல். யார் சிருஷ்டிகர்? த கிரியேட்டர். யாருங்க? பிதாவாகிய தேவன். அவரை தொழுது சேவியாமல் அவருடைய சிருஷ்டி சாதாரண மனிதர்களை கடவுளா என்ன பண்றாங்க இன்னைக்கு பாவிக்கிறோம். நிறைய நீங்க பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா புனிதர் பட்டம் வந்து இவங்களும் என்ன பண்ணிப்பாங்க, கொடுத்துப்பாங்க. ஆக்சுவலா புனிதர் பட்டம் யாருக்கு கொடுக்கணும், யாரை பார்த்து செயின்ட்னு சொல்லணும். தேவன் ஒருவேளை உண்மையா நம்ம வாழ்ந்தோம்னா, பவுல் பேதுரு மாதிரி இருந்தோம்னா நமக்கு தேவன் கொடுப்பாரு பரிசுத்தவான்கள். ஆனா இவங்களே என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறாங்கன்னா மரிக்கும் போது செயின்ட். இப்ப நேரம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த காட்சியை அப்படியே திரும்ப ரெவலேஷனுக்கு வரலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, மறந்துட்டோம். ரெவலேஷன் 12ஆம் அதிகாரம். ஸோ ரெவலேஷன் 12ஆம் அதிகாரம் நம்ம பார்க்குறோம். ஒரு அடையாளம் காணப்படுது. ஸ்ரீ அங்கே கன்சீவாக இருந்தாங்க, கரெக்டா இல்லைங்களா? தலை மேலே 12 ஸ்டாரு, கீழே சந்திரன், எதிரில் வலு சர்ப்பம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அந்த வசனத்தில் திரும்ப வருது. இப்போ நல்லா கவனிக்கலாம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை, த மேல் சைல்ட பெற்று எடுத்தாச்சு. அந்தி கிறிஸ்து அமைப்பு போப்பு மார்க்கம் இவங்கள்ட்ட சகல அதிகாரம் என்னாச்சுன்னா கொடுக்கப்பட்டாச்சு ரோமன் கவர்மெண்ட் மூலமா. இப்ப பவர் வந்துருச்சு, தவறான போதனை இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்த உலகம், அதுல விசேஷமா மெய்யான தேவனுடைய பிள்ளைகள், கொஞ்சம் பேர் மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் இருப்பாங்கல்ல, இந்த போப்பு மார்க்கமே தப்புங்கிற ஒரு மைண்ட்ல இந்த உண்மையான கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க நல்ல இந்த காட்சியில பாருங்க, குழந்தை போப்பு மார்க்கம் வெளியே வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்திரீ யாரு? உண்மையான சபை, மெய்யான பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலருடைய விசுவாசம் வச்சிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். இப்ப இந்த ஸ்திரீக்கு அடுத்து தொந்தரவு ஆரம்பிக்குது. என்ன தொந்தரவு ஆரம்பிக்குது? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் பாருங்க. இன்னும் வெளிப்படுத்தல கம்ப்ளீட் பண்ணல, அப்படியே ஒவ்வொரு வருஷமா வந்துட்டு இருக்கோம். 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க அன்பு சகோதர சகோதரர்களே. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட கால கணக்க ஏன் வெளிப்படுத்தல 12ல சொல்லணும்? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட மிருகத்தை ஏன் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல சொல்லணும்? அப்போ காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு வசனம் அங்க இருக்கு, அங்க அந்த மிருகத்துடைய பேர் இல்ல, பதில் வெளிப்படுத்தல் இருக்கு. மிருகத்துடைய பேர் வலுசருப்போம், அங்க சொல்றது வேற்றுருவம். அங்க 1260 நாள் உன்னதருடைய புனிதர்களை ஒடுக்குவான்னு பாக்குறோம். இங்க அதே வசனம் வருது 1260 நாள் அளவும், 1260 இயர்ஸ். இங்க பாருங்க, ஸ்திரீ மெய்யான சபை. ஸ்திரீ எங்க ஓடி போறாங்கன்னா வனாந்தரத்துக்கு ஓடி போறாங்க. வனாந்தரம்ன்றது வசதி இல்லாத இடம், உபத்திரவமான ஒரு சூழல். அங்க வந்து ஃபெசிலிட்டி இருக்காது, நினைச்சபடி எல்லாமே இருக்குமா? வனாந்தரத்துல ஏசி இருக்குமா? தங்க இடம் இருக்குமா? உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமா? எனி டைம் என்ன வேணா நடக்கலாம். இந்த மாதிரி வனாந்தரமான நிலைமைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் போப்பு மார்க்கம் அதிகாரத்துக்குள்ள வந்த பிறகு கொண்டு போகப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது, எப்ப வேணா சாகலாம். வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் உண்மையான சபை மோசமான சூழல் இருந்தாலும் தேவன் உண்மையான சபையை கைவிடல. அதுக்கு வசனம் என்ன சொல்றாருன்னா, அவளை போஷிப்பதற்காக
தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த இடம் அவளுக்கு என்னாச்சு? ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கண்மலையில, ஏதோ ஒரு குகையில, ஏதோ ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல உண்மையான சபையின் பிள்ளைகள் தேவனை தொழுது கொண்டாங்க. ஆனாலும் இந்த 1260 வருஷம் போப்பு மார்க்கம் தன்னுடைய உச்சகட்ட அதிகாரத்தை வச்சு உண்மையான பரிசுத்தவான்களை ஒடுக்குனாங்க. எப்படி ஒடுக்குனாங்கன்னா அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையான இதை வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் கவர்மெண்ட் மட்டும் தனியா பண்ணுச்சு ஒரு பீரியட்ல, கிபி 300 வரைக்கும். போப்பு மார்க்கம் இந்த அத்தாரிட்டியை வாங்கிட்டு இவங்களும் இதே விஷயத்தை திரும்ப செஞ்சுட்டு நாங்கள் தேவனுக்கு என்ன பண்றோம், சேவை செய்யறோம். நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களை ஆக்சுவலா போப்பை வந்து அங்க வந்து தொழுது கொள்ளணும். போப்பை தொழுது கொள்ளல அப்படின்னா உண்மையான மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க பாருங்க, அப்பா மகன் அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவும் மகனும் பார்க்கும்போது அப்பாவை தூக்கி கிரவுண்டில் வீசுவாங்க. ரோமர்கள் பண்ண அதே விஷயம். ஏன்னா ரோமர்கள் தான் இப்போ வேற வேற உருவம் எடுத்து வந்து நிற்கிறாங்க. அந்த அப்பாவை வந்து சிங்கம் என்ன பண்ணும், கடிச்சு சாப்பிடும். பையனும் அம்மாவும் என்ன பண்ணும், ஒய்ஃபும் பார்க்கணும். கிறிஸ்துவம் மறுதளிக்கணும். அதாவது அவங்க சொல்ற விசுவாசத்தை ஏற்றுக்கணும். இந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் இது போலியான விசுவாசம். அப்போ சிலர் இதை வந்து மறுதளிக்கணும். இல்லைன்னா உங்களையும் தூக்கி உள்ள போடுவோம். அப்படி அநேகர் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அன்னைக்கு மறிச்சிருக்காங்களே தவிர விசுவாசத்தை யாரும் என்ன பண்ணலன்னா கைவிடல. இதே போல வேற என்ன கொடுமை பண்ணாங்கன்னா கிறிஸ்தவர்களை வந்து நெருப்பு வச்சு என்ன பண்றது, கொளுத்துறது. ஸ்திரீகள் இருப்பாங்க பாருங்க மைனாரிட்டியில். நீங்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது ஸ்திரீகளெல்லாம் எப்படி ஹேண்டில் வந்து பண்ணாங்க, ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணாங்க. அதே தான் ஹிஸ்ட்ரி. எங்கேயும் என்ன நிகழுதுன்னா ஸ்திரீகளுடைய உடைகள் என்ன பண்ணுறதுன்னா உருவுறது. கேட்டா தேவனுக்கு நாங்கள் தொண்டு செய்கிறோம், இவங்க வந்து மோசமான ஆளுங்க, இவங்களை இப்படிதான் வந்து தண்டிக்கணும், இவங்க வந்து போலியான குரூப்னு சொல்லி ஸ்திரீகளுடைய உடைகளை எடுத்து அவமானப்படுத்துறது. இந்த மாதிரி உயிரோட கட்டிட்டு காலில் மட்டும் நெருப்பு படுற மாதிரி நெருப்பு வச்சு என்ன பண்றதுன்னா கொளுத்துறது. மற்ற ஜனங்கள் பார்க்குற மாதிரி அவமானப்படுத்துற வகையில அவருடைய உயிரை என்ன பண்றதுன்னா இது பண்றது. உயிரோட இது வந்து சொல்லிட்டே போல நிறைய இருக்கு. நீங்க சும்மா கூகுள் பண்ணி பாருங்க, எங்கேயாவது கிறிஸ்தவர்களை படுகொலை பண்ணியிருக்காங்களா நீங்க போட்டு பாருங்க, கூகுள் சும்மா போட்டு பாருங்க, மொத்த ஹிஸ்டரி வரும். உயிரோட புதைக்கிறது ஸ்திரீகளை. இதுல ஒரு போப்பு வந்தாரு பின் நாட்கள்ல. அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் டொமினிக். இவருக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க, படுகொலையின் தந்தை. பேரு எப்படி இருக்கு பாருங்க. கேட்டா இவர் வந்து செயின்ட்டான், ஆனா இவருக்கு பேரு பட்ட பேரு படுகொலையின் தந்தை. இவர் பின்னாடி ஹிஸ்டரி இருக்கு. ஆக்சுவலா இவர் எக்கச்சக்க படுகொலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த மத தலைவர்கள்லயே நான் தான் அதிகமான படுகொலை செஞ்சேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் பின்னாடி ஒருத்தர் போப்பு இன்னசென்ட்னு வருவார், அவர் வந்து பண்ணுவார். ஆக்சுவலி இவருடைய காலத்துல இந்த மாதிரி உண்மை கிறிஸ்தவர்களை ஒரு இதுல வச்சுட்டு மிஷின் இருக்கு இல்லைங்களா, மிஷினை வச்சுட்டு சரீரத்தில் பார்ட் பை பார்ட்டாக கட் பண்ணுறது உயிரோட, இல்லைன்னா படுக்க வச்சுட்டு பாடியை எப்படியே க்ரஷ் பண்ணுறது. முடியுமா? எலும்பெல்லாம் என்ன ஆகும், நொறுங்கும். அடுத்து ஸ்திரீகளை வந்து மோசமாக ட்ரீட் வந்து பண்ணுறது. இந்த மாதிரி வந்து படுக்க வச்சுட்டு காலில் மட்டும் நெருப்பு என்ன ஆகும்னா எரியும். இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க என்ன கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மோசமான விசுவாசத்தில் இருக்கிறாங்க, நாங்களாம் தேவனுடைய பிள்ளைகள். போப்பு மார்க்கத்துடைய விஷயம், இவர்கள் இந்த இனம் இருக்கக்கூடாது, இவங்க வந்து மோசம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. பண்ணும்போது பக்கத்தில் ஒரு சிலுவை மட்டும் என்ன பண்ணிப்பாங்கன்னா வச்சுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், தேவனுக்கு சேவை செய்கிறோம். இதுக்கு ஒரு பேரே அவங்க வச்சுக்கிட்டாங்க, புனித விசாரணை. அதில் வந்தார் ஒருத்தர், த செயின்ட் பர்த்தலமேயு. கிட்டத்தட்ட 60,000 பேர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி புனித விசாரணைங்கிற பேரில் கொன்னுட்டு ஒரு பேட்ச் வாங்கி என்ன பண்ணிக்கிட்டாருன்னா குத்திக்கிட்டார். பின்னாடி நிறைய ஆக்சுவலாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்துடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் போட்டிங்கன்னா எவ்ரி ஒரு போப்பு வந்த பீரியட்லையும் அதில் வந்து விசேஷமாக அந்த போப்போடைய பீரியடில் மட்டும் 20 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. என்னன்ற பேருனா புனித. இத்தனை வேலையும் பண்ணிட்டு இவங்க என்ன வந்து கிளைம் பண்ணுவாங்க, இதை இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லிட்டார், இப்படி ஒரு குரூப் வருவாங்க, என் பேரை வச்சுப்பாங்க, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா நாங்கள் தேவனுக்கு என்ன பண்ணுறோம், சேவை. வாசிக்கலாம் யோவான் 16 அதிகாரம் முதல் 3 வசனம்.
யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அதாவது கிளியரா கிளைம் பண்றார், அவர்கள் பிதாவையும் என்னையும் அவங்க என்ன பண்ணல, ட்ரினிட்டி வச்சுட்டு எப்படி அறிய முடியும்? என்னையும் அறியாதபடியினால் இவர்களை செய்யறாங்க. உங்களை ஜெப ஆலயத்துக்கு என்ன பண்ணுவாங்க? உண்மையான தேவனை தொழுது கொள்ள விட மாட்டாங்க, புறம்பாக்குவாங்க. மேலும் உங்களை கொலை செய்கிறவன், நான் கடவுளுக்கு என்ன பண்றேன்? இப்ப அதே வெளிப்படுத்த விஷயத்துல படிக்கிறோம், என்னதான் கஷ்டத்துல போய் மெய் திருச்சபை பல பாடுகள் பட்டாலும் தேவன் காப்பாத்தினார். அதனாலதான் இந்த சத்தியம் இன்ன வரைக்கும் இந்த உலகத்துல என்ன ஆயிட்டு இருக்கு. பேதுரு பவுல் வச்சுட்டு போன சத்தியம் 2025 காஞ்சிபுரத்தில் படிக்கிறோம்னா காரணம் என்னன்னா, சில பரிசுத்தவான்களை தேவன் அப்படியே வச்சிருக்கார், அவங்க மூலமா அப்படியே சத்தியம் வந்துட்டு இருக்கு. 1260 நாளுங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். தானியேல் 7:25 இப்பதான் படிச்சோம் போன பார்ட்ல. ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம். தானியேல் 7:25 எங்க, வெளிப்படுத்தல் 12 எங்க. எப்படி அழகா தேவன் மேட்ச் பண்றாரு பாருங்க. இந்த 1260 வருஷம் உண்மையான திருச்சபைக்கு பல பாடுகள், ஆனாலும் தேவன் கைவிடல. அவங்களுக்கு அந்த காலத்துக்கு என்ன சத்தியம் வேணுமோ அதை அப்பப்போ சில ஊழியர்கள் மூலமா கொடுத்தார். நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம் இந்த 1260 வருஷம். இப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, வெளிப்படுத்தல் 12 ஒரு ஸ்திரீயை பத்தி பேச ஆரம்பிச்சோம். பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளை பிறக்கும் போதே பவர் என்ன ஆயிடுச்சு, வாங்கிக்கிச்சு. ரோமன் கவர்மெண்ட் பின்னாடி தள்ளிட்டு போப்பு மார்க்கம் மேலே இப்போ என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. மெய் திருச்சபை உபத்திரவத்தில் இருக்கு. எத்தனை வருஷம்னா 1260 வருஷம். ஆனா எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சுன்னு என்ன பண்ணல, இன்னும் கிளியரா இயேசை நம்ம கண்டுபிடிக்கல. இப்போ அதே தொடர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அதாவது வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து, இப்போ வலு சர்ப்பம் குழந்தை ரெண்டு இப்போ மெர்ஜ் ஆயிருச்சு. ஏன்னா போப்பு மார்க்கம் பவர்ல வந்துட்டாங்க. பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து யாரை தான் துன்பப்படுத்துதுன்னா உண்மையான சபையை. அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, துன்பப்படுத்துறாங்க. இப்போ ஸ்திரீ ஓடுறாங்க வனாந்தரத்துக்கு பயந்து. ஆனா தேவன் மெய் திருச்சபை என்ன பண்ணணும், காப்பாற்றணும். நிகழ்து பாருங்க, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, 1260 நாளுன்னு பேசுறார், திரும்ப ப்ரூஃப் பண்றாரு. தானியேல் 7:25. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடுறாங்க, பாம்பின் முகத்து, பாம்புன்னா வலு சர்ப்பம், முகத்துக்கு விலகி ஓடுறாங்க. அங்கே ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாயினா உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு வேணுங்கிற சத்திய உணவு கொடுக்கணும்ல தேவன், அப்பதான் அவங்களால வாழ முடியும் ட்ரூத்ல. அதை போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படிக்கு பெரிய கழுகுகளின் 2 சிறகுகள் என்னாச்சுன்னா கொடுக்கப்பட்டு. ஏன் 2 சிறகு? அந்த 2 சிறகு நான் ரொம்ப நேரம் டைம் வைக்க விரும்பல. ஒன்று பழைய ஏற்பாடு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இந்த சரித்திரத்துல புதிய ஏற்பாடு வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் மொழிபெயர்ப்பாய் கையில போயிருக்குமானா அப்படி அல்ல. அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆதிகால சபையுடைய வாழ்க்கை வரலாறு யாருக்கு தேவன் கொண்டு போய் சேர்த்திருப்பாருன்னா அந்த காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு சேர்த்திருப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகளுடைய விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்துல அவங்கள எது சொன்னா என்கரேஜ் பண்ணுமோ அந்த மெய்யான சுவிசேஷம் தோல் சோர்கள் மூலமா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்தந்த காலத்துல, விசேஷமா 1500களுக்கு அப்புறம்லாம் பைபிளே மொழிபெயர்ப்பாய் வந்துருச்சு. ஜெர்மன் மொழியில, பிரெஞ்சு மொழியில, இங்கிலீஷ்ல நம்ம இன்னைக்கு படிக்கிற மாதிரி பைபிளே வந்துருச்சு. நம்ம சொல்றது கிபி 500களுக்கு அப்புறம், 500ல இருந்து அந்த 1200 வரைக்கும் பைபிள் பிரிண்டட் காப்பி கையில் இல்லை. ஆனா அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கும் இந்த சுவிசேஷத்தின் சத்தியம் ஏதோ ஒரு வகையில நம்ம விசுவாசிக்கிறோம், தேவன் கொடுக்கிறார். அதனாலதான் பெரும் கழுகுகளின் 2 சிறகு, 2 சிறகுன்னு ஒண்ணும் இல்லை, அந்த தேவனுடைய வார்த்தைகள். இப்போ ஸ்திரீக்கு உபத்திரவம், போப்பு மார்க்கம், பிரஷர்,
இப்ப எப்படியாவது உண்மையான திருச்சபையை தேவன் காப்பாற்றணும்னு எதிர்பார்க்கிறாரு. காப்பாத்தறதுக்கு நடுவில் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு தேவன் சரித்திரத்துல. அது என்னன்றதை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பாருங்க, ஆக்சுவலா பாம்பு யாருன்னா போப்பு மார்க்கம் கவர்மெண்ட், அதாவது ரோமன் கவர்மெண்ட் போப்பு மார்க்கம் சேர்ந்தது. விசேஷமா கவர்மெண்ட்ஸ். இப்ப கவர்மெண்ட்ஸ் என்ன வந்து பண்றாங்கன்னா, அந்த ஸ்திரீயை ஒரு நதி கொண்டு போகத்தக்கதாக அதை வாயிலிருந்து தண்ணி என்ன பண்றாங்கன்னா ரிலீஸ் பண்ண. ஆக்சுவலா கவர்மெண்ட் அந்த காலத்துல என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா ஜனங்களையும் அடக்கி ஒடுப்பதற்காக அநேக சட்ட திட்டங்கள் போட்டாங்க. ஹிஸ்டரியில ஒரு வகையான டைம் பீரியட்ல ஜனங்களை அடக்கி ஒடுக்கி வாழ்றதுக்கு எக்கச்சக்க சட்ட திட்டங்கள் போடும்போது, சீர்திருத்த கொள்கைகள் போடும்போது கொஞ்சம் சின்ன ரிலீஃப் யாருக்கு அங்கே கிடைக்குதுன்னா, திருச்சபையை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண விட்டாங்க. ஏன்னா அரசியல் சூழல்லையே 1008 பிரச்சனை கவர்மெண்ட்ஸ் வர விசேஷமா இதோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் எங்க நடக்குதுன்னா, அப்படியே நம்ம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 3 நூற்றாண்டு அப்படி பின்னாடி போனீங்கன்னா, ஆக்சுவலா போப்பு மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல 2ஆ பிரிகிறாங்க. ஈஸ்டர்ன் எம்பையர் வெஸ்டர்ன் எம்பையர்னு பிரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோம்ல ஒரு போப்பு, பிரான்ஸ் தேசத்துல ஒரு போப்பு, 2 போப்போட ரூலிங்ல நடந்துட்டு இருந்துச்சு கவர்மெண்ட்ஸ். அதுல விசேஷமா பிரான்ஸ் தேசத்துல இருந்த அந்த போப்புடைய அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஷேக் ஆச்சு. எப்படி ஷேக் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெஞ்சு தேசத்துல பெரிய புரட்சி அங்கே என்னாச்சுன்னா நிகழ ஆரம்பிச்சது. எக்கச்சக்க ரூல்ஸ் போட ஆரம்பிக்கும் போது, நம்ம ஸ்கூல்ல கூட நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 1700களில், இன்னும் சொல்ல போனா 1800 ஆரம்பத்தில் த பிரெஞ்சு புரட்சின்னு ஒரு புரட்சி கேள்விப்பட்டிருக்குமா? எக்ஸ்ட்ரீம் ஹிஸ்டரி இது, அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம், மேபி மறந்துருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு பிரான்ஸ் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜா ராணி மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லை, பஞ்சம்னு சொல்லி பேசும்போது இவங்க சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, என்ன போய் நீங்கள் கேக் வாங்கி என்ன பண்ணுங்க, இப்படிதான் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது இழிவான ஒரு பேச்சு பேசினோடனே அன்னைக்கு மக்கள் உள்ள பூந்து மொத்த இந்த சிஸ்டத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய புரட்சியா வெடிச்சு அந்த பிரான்ஸ் தேசத்தை இன்னைக்குமே பிரெஞ்சு புரட்சின்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பெரிய புரட்சியாச்சு. இந்த மாதிரி மக்கள் புரட்சி வரும்போது இந்த அதிகார வர்க்கத்தினால உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியல. காரணம், அவங்களுடைய பிரச்சனையே ஜாஸ்தி இருந்துச்சு. இந்த டைம்ல, இந்த பிரெஞ்சு புரட்சியுடைய டைம்ல ஒரு மனுஷன் வந்தார். அவர் பேர் நெப்போலியன் பானபாட். வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. நல்லா கவனிங்க. பூமினா ஆக்சுவலா பூமியில சிஸ்டம்ஸ், மக்கள் வாழக்கூடிய காமன் ஜனங்கள். இப்ப பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக, அப்ப மெய்யான திருச்சபையை இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற சூழல்கள் காப்பாத்துது, தேவன் அனுமதிக்கிறாரு. இந்த வலு சர்ப்பம் போட்ட அநேக கோட்பாடுகளை பூமி வாங்கிச்சு. பெரிய புரட்சி அங்க என்ன நடக்குது. கொஞ்சம் அந்த ஸ்திரீக்கு அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலீஃப் கிடைக்குது. இந்த தருணத்துல தான் பிரான்ஸ் தேசத்துல நெப்போலியன் பானபாட் அப்படிங்கிற ஒரு வீரர், ஒரு ராஜாவா வீரர் எப்படி வேணா சொல்லலாம், அன்னைக்கு பிரான்ஸ் தேசத்துல இருந்த ஒரு போப், த போப் பயஸ் 7 அப்படிங்கிற போப்பை தைரியமா அவருடைய ஹெட் குவார்டர்ஸ்கே போய் அவரை அரெஸ்ட் பண்றாரு. இது அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பேரதிர்ச்சி. காரணம் என்னன்னா, போப்பை என்னவா பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு வீரர் உள்ள போய் போப்பை அரெஸ்ட் பண்ணி கொண்டு கொஞ்ச காலம் ஜெயில வச்சார். இவர் ரொம்ப நாளா போப்புடைய செய்கையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த செய்கைக்கு நெப்போலியனுக்கு உடன்பாடு இல்லை, எல்லாமே தப்பா இருக்கு. எப்ப வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்து சரியான தருணத்துல இந்த புரட்சியின் டைம்ல அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அன்னைக்கு மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓ இவர் கடவுள்லாம் கிடையாதா, இவருக்கு பவர்லாம் கிடையாதா, இவரும் நம்மை போல சாதாரண மனுஷன்தான். அன்னைக்கு போப்பு மார்க்கத்துடைய பவருக்கு ஒரு விழுகை ஆரம்பமாச்சு. அப்ப போப்பு மார்க்கம் 1260 வருஷம் பரிசுத்தவான்களை ஒடுக்குவாங்கன்னு சொன்னது உண்மை. ஒடுக்குனாங்க. எங்க ஆரம்பிச்சாங்கன்னா, கிபி 539 ஜஸ்டின் என்கிற ஒரு ராஜா போப்புக்கு பவர் கொடுக்கிறார், தலைமை மத ஆளுநர். இனிமேல் சிவில் கவர்மெண்ட் வேற மதம் வேற கிடையாது, எல்லாத்துக்கும் ஹெட் நீங்க தான், உங்களுக்கு கீழே நாங்க இருப்போம்,
எங்களுக்கு என்ன ஆலோசனைனாலும் உங்களை தான் கேட்போன்னு கொண்டு வந்து உயர்த்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுடைய ரூலிங் அத்தாரிட்டி யார் கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா போப்பு மார்க்கத்திட்ட வந்துச்சு. இந்த ரூலிங் அத்தாரிட்டியுடைய பவர் எவ்வளோ ஹிஸ்ட்ரியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் பெரிய அடி எப்போ விழுந்துச்சுன்னா 1799களில் நெப்போலியன் போப்பை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பவர்ல இருந்து அப்படி இறங்க ஆரம்பிச்சாங்க. மக்களும் அதுக்கப்புறம் பெருசாக என்ன பண்ணலைன்னா அவங்க மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை, இவங்க தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு இல்லை, அப்படியே டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. ஆனால் சரித்திரம் இன்னும் என்ன ஆகலை, முடியல. எது வரைக்கும் தான் வந்திருக்கிறோம்? 1700 அல்லது 1800 வரைக்கும் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்குங்க? 2025. இன்னைக்கு போப்பு மார்க்கத்துடைய பவர் இருக்கா இல்லையா? இருக்கு, அன்னைக்கு இருந்த அளவுக்கு இல்லை. அப்ப இன்னைக்கும் அந்த கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள் இருக்கானா? இருக்கு. இன்னும் கிளியரா அந்த கிறிஸ்து பத்தி ஒரு கிளியர் பிக்சர் வரல, ஜஸ்ட் ஒரு பேஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரெவலேஷன் 12ஆம் அதிகாரத்தை வச்சு கிளியரா பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய போப்பு மார்க்கம் அந்த கிறிஸ்து அமைப்புடைய கம்ப்ளீட் பேஸ். இன்னும் நம்ம 666 என்னன்னு பார்க்கல, கரெக்டா இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 12ஓட தான் நிறுத்தி இருக்கிறோம். இதோடைய சரித்திரத்தோடைய கண்டினியூஷன் விசேஷமா 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 2025 வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாமே எந்த புக்கில் இருக்குன்னா ரெவலேஷன் புக்கில் இருக்கு. அதை நம்ம எங்கே பார்க்க போறோம்னா பார்ட் 3ல என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ பார்ட் 2 ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம ஆரம்பிச்சோம்னா பார்ட் 1ல சில பேஸ் எல்லாம் பிரதர் செட் பண்ணார். செட் பண்ணும்போது ஒன்று சொன்னார், ஒன்று தடை பண்ணுது, இன்னும் அந்த கிறிஸ்து வெளியே போடல. பார்ட் 2 வந்தோட என்ன கண்டுபிடிச்சோம்னா தடை பண்ணுறது ரோமன் கவர்மெண்ட்டு, குழந்தை தான் அந்த கிறிஸ்து. வெளியே வந்துச்சு, பட் குழந்தையா வரல. வரும்போதே ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக ரோமன் கவர்மெண்ட்டே போப்புக்கு பின்னாடி போயிட்டாங்க. உண்மையான சபை அந்த ஸ்திரீ, அவங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க. ஆனாலும் தேவன் மெய் திருச்சபையை கைவிடலை. அந்தந்த காலத்துக்கேற்ற சத்தியத்தை கொடுத்து ஸ்டில் அவர்களை உயிரோட வச்சிருக்கிறாங்க. ஸ்டில் இந்த சென்ஸ் என்னன்னா, அந்த காலத்தில் பிறக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஏதோ ஒரு வகையில் சத்தியத்தை என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. பட் சரித்திரம் இப்போ எங்கே வந்து நிறுத்திட்டோம்னா 1800 வரைக்கும் வந்திருக்கணும் ஏறக்குறைய. இப்போ 1900 என்ன நடந்துச்சு, 2000 என்ன நடந்துச்சு, 2025 என்ன நடந்துட்டு இருக்கு, நாம ஏன் அதை படிக்கிறோம்? நிறைய கேள்வி இருக்கு இல்லைங்களா? இந்த எல்லா கேள்விக்கும் பதிலை எதில் பார்க்கலாம்னா பார்ட் 3ல பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தி கிறிஸ்து பாகம் 2 வந்து முடிந்தது. ஸோ பிரதர் சொன்னது போல் நம்ம பாகம் 3ல் வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து அநேக விஷயங்களை வந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ பாகம் 3 அதை நம்ம கேட்கறதுக்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தவறாமல் அதை வந்து எடுத்துக்கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஒரு 10 மினிட்ஸில் ஒரு ஷார்ட் பிரேக்கில் அகைன் நீங்கள் இதே இடத்துல கூடலாம் நாம. தேங்க்யூ.